தரணும். இணையாளும் இறைவா நான் உனை என்றும் பாட, எனக்கொரு வரம் தாராய் உனில் என்றும் வாழ. கல்லிலும் முள்ளிலும் என் பாதம் நடக்க, கல்லிலும் முள்ளிலும் என் பாதம் நடக்க. கருணையின் கடலே கலைகளின் வடிவே காத்திட உன் பதம் சேர்த்திடுவாய். கருணையின் கடலே கலைகளின் வடிவே காத்திட உன் பதம் சேர்த்திடுவாய். இணையாளும் இறைவா நான் உனை என்றும் பாட, எனக்கொரு வரம் தாராய் உனில் என்றும் வாழ. அனைவருக்கும் காலை வணக்கம். ஹாப்பி மார்னிங். தேங்க்யூ. மேடையில் வீற்றிருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் அருண் கிரி அட்வொகேட் மற்றும் சொற்பொழிவாளர், ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் விருத்தாச்சலம் அவர்களையும், அனைத்து முதல்வர்கள், நமது குழுமத்தைச் சேர்ந்த அனைத்து முதல்வர்கள், டீன்ஸ் who are on the dais, off the dais, அனைத்து மாணவிகள், இங்கு உள்ள அனைவருக்கும், நமது கல்லூரியை சேர்ந்த பேராசிரியர்கள் அனைவரையும் இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மகளிர் கல்லூரியின் புதுமுக வரவேற்பு விழாவிற்கு வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை ஐயா கண்டிப்பாக பார்த்து சிறப்பு செய்கிறதா இருந்தது. பட் ஐயாவுக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருந்ததுனால, தவிர்க்க முடியாத காரணத்தினால வர முடியல. இன்றைக்கி ஆக்சுவலாக ஐயா தான் இங்கேருந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. உங்களையெல்லாம் பார்க்க ஐயா ஆசைப்பட்டாங்க. நம்ம கல்லூரியை பற்றி சொல்லணுன்னா, ஐயா அவ்வளோ வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒன்று சரியில்லை அப்படின்னா அது எங்களோட தப்பாக தான் இருக்கும். ஐயா ஐயாவோட பங்குக்கு லெபார்ட்ரி, லைப்ரரி ஒரு தமிழ்நாட்டிலேயே பிக்கஸ்ட் லைப்ரரின்னு சொல்லலாம். அவ்வளோ புக் வால்யூம்ஸ் இருக்குது. ரீடிங் ஒன்லி மேக்ஸ் அ கம்ப்ளீட் பர்சன். அவ்வளோ புக்ஸ் இருக்குது. நீங்கள் போய் படிக்கிறது உங்களோட வேலை. இன்னொன்று, நம்ம கேம்பஸ், நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஐயா என்னை ரெக்ரூட் பண்ணும்போது சொன்னாங்க, கோயம்புத்தூர்காரங்க இங்கே வந்தால் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, இந்த வெயில் அவங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னாங்க. ஆனால் நம்ம மகளிர் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேல கூட அந்த கேம்பஸ்குள்ளே வெயிலே தெரியாது. நீங்கள் அதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. நான் ஐயா கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நம்ம கேம்பஸ்குள்ளே எங்கே அப்படியே நடந்து போயிட்டு வந்தாலும் ஏ பிளாக், பிசி எங்கே போனாலும் நம்ம தெரியாது, வெயிலே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு ஐயா பண்ணி கொடுத்துருக்காங்க. மத்திய அரசால் நமது கல்லூரி கிரீன் கேம்பஸ் அவார்டு ஒவ்வொரு வருஷம் வாங்கிட்டு இருக்கோம். அதனால் முதலாம் ஆண்டு மாணவிகளுக்கு சொல்லிக்கிறேன், ஒரு சரியான கல்லூரியை நீங்கள் தேர்வு செஞ்சுருக்கீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா தேசிய தரவரிசையில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கிற கல்லூரிகளுக்கு மட்டும்தான் A++ கிடைக்கும். அந்த NAAC, நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடிட்டேஷன் கவுன்சில் A++ வாங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் 7 வருஷத்துக்கு, யூஸ்வலாக 5 வருஷத்துக்கு தான் கொடுப்பாங்க. நம்ம கல்லூரிக்கு 7 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. NIRFல 50 ரேங்க்குள்ளே இருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு 15 டாப் கலை அறிவியல் கல்லூரியில் நம்ம கல்லூரியும் வருது. மத்திய அரசிலிருந்து 1.5 கோடி நிதி வாங்கி நம்ம கட்டமைப்புகளை வளர்த்து கொள்வதற்காக 1.5 கோடி நிதி வாங்கின கல்லூரி. அதில் 400 கல்லூரி அப்ளை பண்ணாங்க. அதில் வெறும் 5 கல்லூரிக்கு மட்டும்தான். இமேஜின், 400 கல்லூரி இந்தியா லெவலில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்ளை பண்ணாங்க. 400ல் வெறும் 5 கல்லூரி மட்டும்தான் செலக்ட் பண்ணாங்க. அதில் ஒரு கல்லூரி நம்மளோடது. ஸோ இப்போ ரொம்ப உங்களை போர் அடிக்கல, ஒரு சரியான கல்லூரியை தேர்வு செஞ்சுருக்கீங்க. இப்போ ஒரு இருபாலர் கல்லூரினா கூட நிறைய பசங்க பண்ணட்டுன்னு சொல்லி இங்கே எல்லாமே பெண்கள் எடுத்து பண்ணுறதுனால எல்லாமே பெண்கள் தான் பண்ணி ஆகணும்.
எந்த விதத்துலையும் நாங்கள் ஆண்களுக்கு குறைச்சல் இல்லை அப்படிங்கிற ஒரு தனித்திறன் உண்மையாகவே அது இந்த கல்லூரி வளர்க்குது. இதை நான் வந்து நிறைய பார்க்குறேன். இங்கிருந்து நீங்கள் கல்லூரியில் வந்து 3 விஷயங்களை 3 E's ஐ வுட் லைக் டு சே. நல்ல கல்லூரியை தேர்வு செஞ்சிட்டீங்க. 3 E's யூ ஹாவ் டு ஃபாலோ. 1 இஸ் என்ஜாய் வெல். கல்லூரி வாழ்க்கை வந்து முடிச்சு போய் ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தைகளெல்லாம் இருந்துட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த மெமரிஸ் இருக்கணும். யுவர் மைண்ட் ஷுட் பி ஃபில்டு வித் மெமரிஸ் ஒன்லி. நான் ஸ்டாஃப் கிட்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கேன். எந்த காரணத்தை கொண்டு எந்த ஸ்டூடெண்ட்ஸையும் கார்னர் பண்ணுறதோ இன்டர்னலில் மார்க் குறைக்கிறேங்கிறதோ எந்த இதுவும் கூடாது. ஏன்னா 30 வருஷம் முன்னாடி நான் படித்த காலேஜ்லேயே அந்த மாதிரி நான் டார்ச்சரை வந்து நான் அனுபவித்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு என்வைர்மெண்ட் இங்கே இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட் இயருக்கு இப்போ சொல்லிக்கிறேன். 12:30 to 1 o'clock நீங்கள் வந்து பிரின்ஸிபலை பார்க்கலாம். ஃப்ரீயாக உங்களோட க்ரீவன்ஸஸ் சொல்லலாம். எக்ஸப்ட் மேனேஜ்மெண்ட் பாலிசிஸ், உங்களோட எல்லா விதமான குறைபாடுகளும் நீங்கள் வந்து என் கூட ஷேர் பண்ணலாம். 12:30 to 1 ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ஜாய் வெல். உங்களோட காலேஜை விட்டு போகும்போது உங்களுக்கு நல்ல மெமரிஸ் இருக்கணும். படிக்க தான் வந்திருக்கோங்கிறதுக்காக சின்ன சின்ன ஆசைகள், ஒரு உங்களோட கலாச்சார விதிகளுக்குட்பட்ட லெவலில் நீங்கள் வந்து நல்லா ஜாலியாக இருங்க. கல்லூரி லைஃப் வந்து இனிமையானது. 2வது வந்து எஜுகேஷன். வந்த பர்பஸ் வந்து படிக்கிறதுக்கு வந்திருக்கோம். நல்லா படிங்க. தேவையில்லாத டீவியேஷனுக்கு கொடுத்துட்டு மனசு வந்து ஒரு வேற எங்கேயாவது மாட்டிக்கிச்சுன்னா அப்புறம் அதிலிருந்து மீண்டு வர்றது கஷ்டம். ஒரு 25 வயசு வரைக்கும் நல்லா படித்து நல்லா சம்பாதிக்கணும்னு நினைங்க. நல்லா படிச்சுட்டே இருங்க. ஓரளவுக்கு 25 தாண்டிருச்சுன்னா தப்பு பண்ணுனா கூட அதை ஈவன் இஃப் யூ மேக் மிஸ்டேக் பை யூஸிங் யுவர் நாலேஜ் யூ கேன் ரெக்டிஃபை இட். உங்கள் அறிவு திறமையை யூஸ் பண்ணி அந்த தப்பை வந்து சரி பண்ணிக்கிற திறமை வந்து 25க்கு மேலே தான் வரும். இப்போ வந்து ஒரு தப்பில் மாட்டிக்கிட்டிங்கன்னா கூட யூ வில் சிங்க் இன் டு தட். யூ கான்ட் ஸ்விம் அண்ட் கம் அவுட் ஆஃப் தட். அதனால் 2nd E வந்து ரொம்ப டாப்பில் வரணும்னு நினைங்க. அப்படியே ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் அப்படியே ஒரு நம்ம தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மாணவிகள் அப்படியே ஒரு நடந்து போனால் ஒரு சாரி கட்டி எப்படி இருக்கும்? அப்படியே அற்புதமாக இருக்கும். எல்லாமே ஜென்ஸாக இருக்காங்க. எல்லாம் ஒரு லேடி வரும்போது அத்தனை பேர் எந்திரிச்சு வணக்கம் சொல்கிறது எப்படி இருக்கும்? ஸோ இந்த உலகம் வந்து பெண்களால் ஆளப்படும் போது அவ்வளோ இனிமையானதாக இருக்கும். பெண்கள் வந்து எல்லா துறையிலையும் முன்னாடி வரணும். நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு இதோட தலைமை பொறுப்பில் இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். 2nd E. 3rd one, earn well. ஒரு படித்து முடிக்கிறீங்க அப்படிங்கும்போது சும்மா வந்து ஒரு 10,000 கிடைக்கட்டும் 15,000 கிடைக்கட்டுங்கிறது உங்கள் எய்மாக இருக்கக்கூடாது. நிறைய வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்ட், அப்ளிகேஷன் ஓரியன்ட் திறமைகளை வளர்த்துக்குங்க. நல்ல ஒரு சேலரியில் போய் உட்காருங்க. குடும்பத்தை வந்து அடுத்த நிலைமைக்கு கொண்டு போங்க. ஸோ இந்த புதுமுக வரவேற்பு விழாவிற்கு வந்திருக்கிற அனைத்து மாணவிகளையும் கல்லூரி சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் வரவேற்கின்றேன். நன்றி. வணக்கத்திற்குரிய இன்றைய சிறப்பு விருந்தினராகிய வழக்கறிஞர் உயர் திரு அருண் அவர்களே, ஒருபால் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதன்மையராகிய என் சகோதரி உமாதேவி பொங்கையா அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய எண்ணற்ற கல்லூரியின் முதன்மையர்களே, என் எதிர் அணியில் அமர்ந்திருக்கக்கூடிய முதன்மையர்கள் மற்றும் பேராசிரியர்களே, இன்றைய நிகழ்விலே நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை என்ற முறையிலே, புதுமுகம் அறிமுகம் என்ற முறையிலே இந்த அரங்கத்திலே குழுமி இருக்கக்கூடிய எண்ணற்ற கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மாணவிகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். பேச கூப்பிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அழைப்பு வந்தது, வருகை வேண்டும் என்று. வந்த பிறகுதான் தெரிந்தது பேச வேண்டும் என்று. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, கொஞ்சம் டைம் கொடுக்கணும்.
இல்லைன்னா நாங்கள் தடுமாறதை பார்த்து நீங்கள் சிரிப்பீங்க இல்லையா? உங்கள் வகுப்பிலே உங்களுடைய ஆசிரியர் வந்து வகுப்பை எடுக்கும் பொழுது ஒழுங்காக எடுத்தால் பாஸ் போடுவீங்க, தடுமாறுனா ஃபெயில் போட்டுருவீங்கள்ல, அதே மாதிரி தான் இது. ஸோ இங்கு குழுமி இருக்கக்கூடிய முதலாம் ஆண்டு மாணவிகளை இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றேன். உங்கள் வரவேற்பில் மகிழக்கூடிய மூத்த சகோதரிகளையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இது வரைக்கும் 12ஆம் வகுப்பு வரைக்கும் எங்கேயோ படிச்சிங்க. கல்வி என்ற பெயரிலே, கல்லூரி என்ற பெயரிலே ஒரு அருமையான கல்வி குழுமத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். ஆங்கிலத்தில் இன்று தயாராக இல்லாத சூழ்நிலையிலே ரொம்ப சாமர்த்தியமாக கருத்துக்கள் என்ற ஒரு சில வார்த்தைகளை பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். மாணவர்கள் என்றவுடன் நான் நினைவு கூர்வது மறைந்த பேராசிரியர் முனைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை. ஏன் அவர்களை உங்களிடம் பதிவு செய்கிறேன் என்றால், மாணவர்களை பார்த்தால் எக்கச்சக்கமாக ஒரு உற்சாக நிலைக்கு அடையக்கூடியவர் அவராக மட்டும்தான் இருக்க முடியும். ஏனென்றால் அவர் பிரம்மச்சாரி. அவர் பேசும் பொழுதெல்லாம் மாணவர்களையும் மாணவிகளையும் பார்த்துவிட்டு சொல்லும் பொழுது, மாணவர்களே மாணவிகளே கனவு காணுங்கள் என்று சொல்வார்கள். அவர் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, கனவு என்று சொல்லும் பொழுது நான் சற்று யோசிப்பேன், கனவு என்ற சொல் எப்பொழுது வரும்? நாம் தூங்கும் பொழுது வரும், அசந்து தூங்கும் பொழுது வரும், சோர்வடைந்து மனச்சோர்வு உடல் சோர்வு அடைந்த பிறகு உறங்கும் பொழுது நாம் ஆழ் மனதில் என்ன நினைத்து கொண்டு படிக்கின்றோமோ அதுதான் கனவாக வரும். அது அல்ல. அவர் சொல்லிய கனவு உங்களுடைய வாழ்க்கையிலே இப்போ 12ஆம் வரைக்கும் படித்து விட்ட நீங்கள், கல்லூரிக்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கென்ற ஒரு இலக்கு இருக்க வேண்டும். அந்த இலக்கு என்ன என்பது உங்கள் மனதிலே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் அவ்வாறாக மாறுவேன் என்று. அப்போ அந்த இலக்கை தொடுவதற்கு இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும். கஷ்டப்பட்டு படித்தா வர முடியாது. இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு 3 ஆண்டுகள் செவ்வனை படித்தோமானால் உங்கள் இலக்கை அடைய முடியும். அதைத்தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்கிறார்கள், கனவு காணுங்கள். அப்போ நான் எதுவாக எப்படி நான் மாறுவேன், எங்கே மாறுவேன், எப்படி மாறுவேன் என்று நான் உள் மனதிலே ஆழ் மனதிலே எதை நினைக்கின்றோனோ அதுவாக மாற வேண்டும். அதுதான் அவர் சொல்லக்கூடிய உண்மையான சொல், கனவு என்ற சொல்லினுடைய அர்த்தம். தூங்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம ஆழ்நிலையில் வர கனவு அது கனவு அல்ல. நினைத்ததை சாதிக்க வேண்டும். அதற்காக தான் நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். அருமையான கல்லூரியை தேர்வு செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய எண்ணங்களை தீட்டுங்கள். உயர்ந்த நிலை நீங்கள் அந்த நிலைக்கு அடைவீர்கள். இன்னும் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிடும். எண்ணற்ற பறவைகளை பார்க்கின்றோம். பறவைகள் என்றாலே அன்றாடம் நான் பார்க்கக்கூடியது ஒரு பறவை என்னவென்றால் காக்கா. குருவிகளாக இருந்தால் சிட்டுக்குருவி, மைனா குருவி, தவிட்டுக்குருவி, புறா, மணிப்புறா, மயில், குயில், எது வேணாலும் சொல்லலாம். இந்த பறவைகளை பார்க்கின்ற பொழுது உங்களை நான் ஒப்பிடுகின்றேன். எப்படி என்றால், அந்த பறவைகள் தன் சொந்த காலிலே நிற்கும். அதற்கு கொடுக்கப்பட்டுள்ள 2 கால்களிலே நிற்கும், நடக்கும், ஓடும், பிடித்து கொண்டு உட்காரும். எங்கே பிடிச்சிட்டு உட்காரும்? மின்சார கம்பியில் பிடிச்சிட்டு உட்காரும். ஒரு கம்பியில் மட்டும்தான் உட்கார்ந்துருக்கும். பறக்கும் பொழுது அதனுடைய கால் ஒரு கம்பியிலையும், இறகுகள் இன்னொரு கம்பியிலிருந்து அடிபட்டு செத்து போயிடும். பறவைகள் எவ்வளோ அறிவாளியாக இருப்பாருங்க. அப்போ இந்த பறவைகள் நீங்கள் எப்படி முதல் ஆண்டிலே 2ஆம் ஆண்டிலே நீங்கள் எப்படி என்ன செய்வது என்று தடுமாறுகளோ, அதை போல் உங்கள் காலிலே நிற்க வேண்டும் நினைக்கிறீர்களோ, அதை போல் இந்த பறவைகளும் தன் காலிலே நிற்கக்கூடிய பறவைகள். நீங்கள் 3ஆம் ஆண்டு வரும்பொழுது அந்த பறவைகள் தன்னை எப்படி நினைத்து கொள்கிறார் என்றால், தன் உடல் எடையை தாங்கக்கூடிய கால்களை ஒரு உந்துதல் கொடுத்துவிட்டு இறகுகளை அடித்துவிட்டு பறந்து செல்கின்றன. எங்கே செல்கின்றன? தன் இலக்கை தேடி பறந்து செல்கின்றன. அந்த இலக்கு உள்நாட்டு குருவிகளுக்கு இரையை தேடி செல்லலாம்.
ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் பறக்கலாம், பறந்து சென்று இரையை தேடி சாப்பிட்டு விட்டு மீண்டும் தன் கூட்டுக்கு வரக்கூடிய தன்மை உள்நாட்டு பறவைகளுக்கு உண்டு. ஆனால் வெளிநாட்டு பறவைகள் பார்த்தோமானால் கண்டம் விட்டு கண்டம் பறந்து வருவார்கள். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர், ஆயிரக்கணக்கான மைல்கள் பறந்து வந்து தன் இலக்கை அடைந்து தன் இனப்பெருக்கத்தை செய்துவிட்டு மீண்டும் அந்த நாட்டிற்கே செல்வார்கள், கண்டம் விட்டு கண்டம் பாய்வது போல. அப்போ இது எதற்கு சொல்கிறேன்னா, இந்த இலக்கு என்பது இரையை தேடி ஒரு புறம், இலக்கு என்பது மற்றொரு புறம் தன் இனப்பெருக்கம், தன்னுடைய சந்ததிகள் வளர வேண்டும் என்ற நல்லெண்ணத்திலே கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து மற்றொரு கண்டத்துக்கு சென்று தன் இனப்பெருக்கத்தை செய்துவிட்டு மீண்டும் தன் இடத்துக்கு திரும்பி வருகிறது அல்லவா அந்த பறவைகள். அது ஏன் இந்த இடத்திலே சொல்கிறேன்னா, அதை போல் உங்கள் இலக்குகள் உள்நாட்டிலும் இருக்கலாம், வெளிநாட்டிலும் இருக்கலாம். எந்த இலக்கு என்றதை ஆராய்ந்து அறிந்து புரிந்து நடந்து கொண்டோமானால், தக்க வைத்து கொண்டோமானால் நமது பெற்றோர்களுக்கு பெருமை, உங்கள் கல்லூரிக்கு பெருமை, நீங்கள் உயர்ந்த நிலை அடைந்தால் அனைவருக்கும் பெருமை என்று கூறி வாழ்த்தியமைக்கு நன்றி கூறி, வாய்ப்பு தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். எனக்கு முன்னால் பேசின பெண்கள் கல்லூரி முதல்வர், அக்ரிகல்ச்சர் காலேஜ் பிரின்சிபல் அவர்கள் எல்லாருமே பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய எல்லாமே பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ தனியாக சொல்வதற்கென்று ஒன்றுமே இல்லை. இருந்த போதிலும் நீங்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்ததே ஒரு வெற்றி தான். நீங்கள் முதல் காரியம் நீங்கள் செய்த +2க்கு அப்புறம் இந்த காலேஜை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதே ஏன்னா ஒரு நல்ல தொடக்கம்தான் ஒரு சிறந்த முடிவு அல்லது இலக்கை அடைவதற்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஏன்னா ஜேர்னி ஆஃப் 1000 மைல்ஸ் பிகின்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முதல் படியை நீங்கள் கடந்து விட்டீர்கள். இனி இந்த கல்லூரியில் என்னெல்லாம் வசதிகள் இருக்கின்றது என்கிறதையும் பிரின்சிபல் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார்கள். இனிமேல் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பாடங்களையும் நடத்துவார்கள். அதுபோல் இல்லாமல் உங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸும், பல்வேறு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸும் இங்கே செய்ய இருக்கின்றார்கள். அதன் மூலம் வேலை வாய்ப்பினை அடைவதற்கான ப்ரோக்ராம்ஸும் அரேஞ்ச் பண்ணப்படுகிறது. நம்ம அக்ரிகல்ச்சர் காலேஜ் பிரின்சிபல் சொன்ன மாதிரி நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான இலக்குகளை நிர்ணயம் பண்ணிக்கொண்டு அதற்கான இடத்தை அடைவதற்கு நீங்கள் மேலும் முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. திருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய மாண்பமை வேந்தர் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் நிறுவனர் தலைவர் தனலட்சுமி சீனிவாசன் கல்வி நிறுவனங்கள் மாண்பமை வேந்தர் ஐயாவை வணங்கி இந்த நல்லதொரு விழாவில் 30வது அணியினர் தனலட்சுமி சீனிவாசன் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தன்னாட்சி கல்லூரி 30வது அணியினரை எதிர்கொண்டு 29வது அணியினரும் 28வது அணியினரும் உங்களுடைய மூத்த மாணவிகளாக அமர்ந்திருக்கின்றார்கள். அனைத்து மாணவிகளும் இங்கே ஒருங்கே அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு முக்கிய விருந்தினராக, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய திரு ஜி அருண் அவர்கள் வழக்கறிஞர், சிறந்த பேச்சாளர், ஒரு மாணவிகளை ஊக்கப்படுத்தி மாணவிகளை மிகச்சிறந்த ஒரு கருத்துக்களை கூறி அவர்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய பேச்சாற்றல் மிக்கவர் நம்முடைய ஜி அருண் அவர்கள். அதேபோல் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த தனலட்சுமி சீனிவாசனின் குழுமத்தை சார்ந்த பல்வேறு முதல்வர்கள், எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய முதல்வர்கள், முதன்மையர்கள், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர், துறைத் தலைவர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி, வழிகாட்டுதல் நிகழ்ச்சி. புதிய முகமாக புத்தாக்க சிந்தனையோடு இங்கு வந்திருக்கக்கூடிய புதிய மாணவிகளை வரவேற்கும் ஒரு விழா. இந்த விழாவில் அத்துணை மாணவிகளும் கல்லூரியை பற்றி புரிஞ்சுக்கணும், குழுமத்தை பற்றி புரிஞ்சுக்கணும், மாண்பமை வேந்தர் ஐயாவை பற்றி புரிஞ்சுக்கணும். உங்களுடைய மூத்த மாணவிகள் மாண்பமை வேந்தர் ஐயாவை பல தடவை கல்லூரி வளாகத்தில் பல நிகழ்ச்சிகளில் சந்திக்கக்கூடிய
ஒரு வாய்ப்பை பெற்றவர்கள். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, வாழ்நாள் சாதனையாளர் விருதை பல முறை பெற்றவர் நம்முடைய மாண்புமிகு வேந்தர் ஐயா அவர்கள். பிளேசர் அவார்ட், எஜுகேஷன் ஐகான், ஜமாலியன் விருது, மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய பல்கலைக்கழகத்தை பெற்றவர் என்ற பெருமை வாய்ந்த எஜுகேஷன் ஐகான் என்று பல விருதுகளை பெற்றவர் மாண்புமிகு வேந்தர் ஐயா அவர்கள். சாதனைகள் பல புரிந்து சிகரம் தொட்டவர் நம்முடைய மாண்புமிகு வேந்தர் ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் தன்னுடைய அலுவல் காரணமாக இன்று வர முடியவில்லை. அவர்கள் சார்பாக நாங்கள் அத்தனை பேர் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு மாணவ மாணவிகளே, ஏனென்றால் நான் இருபாலர் கல்லூரி முதல்வர், அதனால் மாணவ மாணவிகளே என்று சொல்லிவிட்டேன். அன்புள்ள மாணவிகளே, உங்களுடைய கல்லூரி பெருமை வாய்ந்த கல்லூரி. முதலில் இதை தேர்ந்தெடுத்ததற்காக உங்களை பாராட்டுகிறேன். உங்களுடைய பெற்றோர்களை பாராட்டுகிறேன். மிக முக்கியமாக உங்கள் பெற்றோர்களை பாராட்டுகிறேன். ஏனென்றால் உயர்கல்வியில் இன்று 49% தான் உயர்கல்வியில் சேர்க்கை விகிதம். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் ஒன்லி 49 இன் தமிழ்நாடு. சேர்க்கை விகிதம் உயர்கல்வியில் இவ்வளோ தான் இருக்குது. இதுவரை பள்ளி கல்வியில் படிச்சிருக்கீங்க, இப்போ உயர்கல்விக்கு வந்திருக்கீங்க. அந்த 49% நீங்கள் ஒரு மாணவி, அதாவது 100ல் 49, அந்த 49ல் நீங்கள் ஒரு மாணவி. அப்போ எவ்வளோ பெருமைப்படணும்னு பாருங்கள். உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். இந்திய அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 18%, அதுதான் உயர்கல்வியில் படிக்கக்கூடிய மாணவிகளின் பங்கு. அது இன்னும் கம்மியாக போகும். பீகார் மற்ற மாநிலங்களில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட நேஷ்னல் ஆவரேஜ் இன் ஹையர் எஜுகேஷன் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இஸ் ஒன்லி 16 to 18%. அப்போ 118 பேருக்கு தான் உயர்கல்வியில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கிது. அப்போ நீங்கள் இந்திய அளவில் 18ல் ஒரு ஆள், தமிழ்நாடு அளவில் 49ல் ஒரு ஆள். எனவே உங்களுடைய பெற்றோர்களுக்கு இந்த வாய்ப்பை தந்த உங்கள் பெற்றோர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு பலத்த கரவொலியை ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக கல்லூரி, இது மிகப்பெரிய குழுமம். பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, வேளாண் கல்லூரி, இருபாலர் கல்லூரி, மகளிர் கல்லூரி, பாலிடெக்னிக் காலேஜ், பிஎட், இப்படி பெருவகையான கல்லூரிகளை கொண்டது இந்த குழுமம். தனலட்சுமி சீனிவாசன் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மேடம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. தி யூனிக் ஃபீச்சர் ஆஃப் திஸ் காலேஜ் இஸ் இட்ஸ் ஸ்ட்ராங் emphasis on women empowerment and women development in education. This is unique feature of this college. Another unique features are accreditation and ranking. These two indicators are college quality and reputation. So your college has already accredited and listed in national level ranking. So you have chosen a very good renowned institution. So it's a great platform. கடந்த ஒரு வாரமாக 2 வாரமாக உங்கள் கல்லூரியில் பிரிட்ஜ் கோர்ஸ், இங்கிலீஷ், மற்ற திறனை மேம்படுத்தக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள் உங்களுடைய கல்லூரியில் நடந்தது. எந்த அளவிற்கு ஒரு கட்டமைப்பு வசதி, எந்த அளவிற்கு உங்களுடைய கல்லூரியில் பேராசிரியர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள், highly qualified and experienced faculty members are in your college. The great infrastructure is available in your institution. And what else do you want? வேறு என்ன வேணும்? Why you are here? Why you are joining here? To study, to get suitable job, to become an entrepreneur, to pursue higher education. இதுதான் நீங்கள் படித்து முடித்த பிறகு செய்ய போகிறது. ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கு, அதே போல் ஒரு நல்ல ஒரு சுய தொழில் முனைவோராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு மேல் படிப்பு படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. நல்லா பாருங்கள்,
30 batches, almost 27 batches of students emerged out from your institution. They are all working globally. They are all working. See, it's a great platform to excel, fly with beautiful color. That's why your principal, madam, is here. He is concentrating each and everything for the welfare of the student and department and college. So from sister institution, Coed College, I feel really proud. Take your water, because my throat is not good, not feeling well. Once again. I'm all right. Thank you, sir. Thank you, sir. My throat is not good. சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் 27 அட்டானமஸ் காலேஜ் இருக்குது. 27 அட்டானமஸ் காலேஜில் ஆண்களுக்குன்னு இருக்கக்கூடிய அட்டானமஸ் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் 6, பெண்களில் அட்டானமஸ் காலேஜ் 4, சுய தன்னாட்சி கல்லூரி, சுயநிதியிலே செயல்படக்கூடிய கல்லூரி அஃபிலியேட்டட் டு பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட 4 பெண்கள் கல்லூரி, தன்னாட்சி கல்லூரியில் தனலட்சுமி சீனிவாசன் பெண்கள் மகளிர் கல்லூரி, தன்னாட்சி கல்லூரி 1, சிறப்பு வாய்ந்த கல்லூரி. கிட்டத்தட்ட அட்டானமஸ் மட்டுமே 10 ஆண்டுகளுக்கு பெற்ற கல்லூரி. 2017லேருந்து 10 வருடத்திற்கு முதல்ல 10 வருடத்திற்கு தன்னாட்சி கொடுத்த கல்லூரி தனலட்சுமி சீனிவாசன் பெண்கள் மகளிர் கல்லூரி அட்டானமஸ். இப்படி பெருமை வாய்ந்த கல்லூரியில் நீங்கள் படிக்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு தேவையான வசதிகள் இங்கே இருக்குது. நல்லபடியாக அதில் படிக்கணும், வேலை வாய்ப்பு உண்டு. நம்முடைய விவேகானந்தர் சொன்ன வசனத்தை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? எழுமின் விழுமின் குறிசாரும் வரை நில்லாது உழைமின் அரேஸ் அவேக் and stop not till the goal is reached. So it's a great platform. இன்றைக்கி உலகம் போகக்கூடிய டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் நினச்சிக்கூட பார்க்க முடியாது. ISS இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து நம்முடைய சுபான் சி சுக்லா திரும்ப வந்துட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட எந்த அளவிற்கு ஸ்பேஸ் டெக்னாலஜி அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எந்த அளவிற்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட 36,000 கிலோமீட்டர் பர் ஹவரில் ஸ்பேஸ் எக்ஸ் சட்டில் நம்முடைய விண்வெளி அந்த அட்மாஸ்பியரிக்கு இதில் நுழையுது. 36,000 கிலோமீட்டர் பர் ஹவர். காரில் அதிகபட்சமாக 140-150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலே கஷ்டம். பிரேக் போட்டால் இங்கே போட்டால் அங்கே போய் நிற்கும். 36,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த ஸ்பேஸ் சட்டில் விண்வெளி அட்மாஸ்பியரிக்கு அந்த அட்மாஸ்பியரில் நுழையுது. உராய்வு தன்மை அதிகம், தீப்பிடிச்சு எரியக்கூடிய தன்மை ஜாஸ்தி. 36,000 கிலோமீட்டர்லேருந்து அப்படியே படிப்படியாக இறங்கி 500 கிலோமீட்டர் பர் ஹவர், 50 கிலோமீட்டர் பர் ஹவர், 5 கிலோமீட்டர் பர் ஹவர்னு ஃபைனலி லேஷஸ் டவுன் ஆன் தி பசிபிக் ஓஷன். டெக்னாலஜிக்கலை பாருங்கள், எப்படி ஸ்பீடை குறைக்க முடியும். ராக்கெட் பஸ்டர்ஸ், பேராசூட்ஸ், இது எல்லாமே இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவிகள் இதை எல்லாத்தையும் படிக்கணும். எவ்ரி டே யூ மஸ்ட் ரீட் தி நியூஸ் லெட்டர். Newses every day you must read in a Hindu paper or other dailies and upgrade your knowledge, enrich your knowledge. Degree certificate alone will not help you. A degree certificate alone will not get job. Degree certificate plus value added stuff, knowledge are very important. Knowledge is very important. Communication skill is very important. That's why your college authorities have organized the communication classes. Very, very important. If you have 60% of domain knowledge, it is enough. 60% domain knowledge is enough. But 100% communication skill, an effective communication skill, fluent in English must be there. So that you enrich the day one onwards, you start built up. And my dear teachers here, those who are here, you are all the knowledge builders. You are all the knowledge disseminators. You are all the mentors, motivators, counselors, role models for all our students.
So our students are in your hands. Mold them and reach them. Create all the students to reach the pinnacle of success. And this newsletter recently released here on the stage, it was fantastic. Only 6 months academic, non-academic achievements, very great booklet came out and released here. So wonderful activities are going on in Dhanlakshmi Srinivasan College of Arts and Science Women. And I appreciate and congratulate the office bearers of the Dhanlakshmi Srinivasan College of Arts and Science for Women. Derive an action plan and do it. And at the end of the semester or end of the academic year, you must fulfill all the action plan what you have derived today itself, right? So congratulations to all the office bearers and the editors of this book and newcomers of this Dhanlakshmi Srinivasan College of Arts and Science for Women. And senior students, those who are sitting behind, appreciation to you all the best to you all. Thank you very much. Good morning to the dignitaries on the stage and the faculty members of this college. I am S. Madhvadini of First MBA. I am proud to be an alumni of this college and I am continuing my master programs in this college itself. Due to the reputation and the student support of this college, I am feeling happy to be a part of this college and joined again for my master programs. From the first day till now, I am feeling so comfortable with the environment, the faculty members, friends, juniors and the seniors. The events and placements conducted here were very impressive. The college supports us to find the hidden talents in us and gives every stages, platforms for our career development, holistic development, and it helps us to improve our personalized skills very well. So I'm so happy to be a part of this college. Thank you. Everyone, I am Dharani Priya from BSc Artificial Intelligence and Machine Learning. After completing my 12th, I had no idea to join which college. And one of the senior from this college suggested me to join. She said me about the friendly environment, the learning activities and so on. Then one day I visited this college and I spoke to some of the staffs. They were so kind to me and at the moment I felt that this would be the good college for me to learn more and grow my strength and be a confident person. And I thank Miss Principal Ma'am, who gives us the time to say all our grievances and develop the college. Thank you, ma'am. I would like to thank our seniors and our faculty members who are kind to us and so friendly, and I would like to give them a big round of applause. Whenever the hearts are filled with joy, every moment becomes a memory. I am excited to create more memories in this college and I am proud to be a part of this college. Thank you for all who made this journey so welcoming. Thank you. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வந்து சிவஸ்ரீ. நான் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி முதலாம் ஆண்டு படிக்கிறேன். நான் இந்த காலேஜை ஏன் செலக்ட் பண்ணேன்னா, இங்கே மாணவர்கள் ரொம்ப பாதுகாப்பான சூழல் ரொம்ப அமைந்திருக்கு. அதனால இந்த காலேஜை நான் செலக்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே நான் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி லேப் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குது. யூஜி லேப், பிஜி லேப், பயோ இன்ஃபர்மேட்டிக் லேப், இது போன்ற நிறைய லேப்கள் இருக்குது. எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த லேப்லாம். நான் ரொம்ப லேர்ன் பண்ணிக்கிறேன். நான் இதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்புறம் பெண்கள் அனைவருக்கும் வந்து ஃப்ரீயாக பஸ் தராங்க, அதுலேயும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். மாண்புமிகு வேந்தர் ஐயாவுக்கு வந்து நன்றி தெரிவித்துக்கிறேன். ஐயா இங்கே இல்லை. மாண்புமிகு வேந்தர் ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். நான் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சுட்டு இருக்கேன். நான் 12th படிச்சுட்டு இருக்கும் போதே எந்த காலேஜ் படிக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு தனலட்சுமி காலேஜ் ஞாபகம் வந்துச்சு. என்னோட சீனியர்ஸ் கிட்ட எல்லாம் நான் தனலட்சுமி காலேஜை பற்றி கேட்டப்போ அவங்க வந்து இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ்லாம் நல்லா சொல்லி தராங்க, அதுக்கப்புறம் நல்லா அன்பாக பார்த்துக்கிறாங்க, இங்கே இருக்க என்வரான்மெண்ட்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். நானும் இந்த காலேஜ் வந்தப்புறம் தான் எனக்கும் தெரிஞ்சிச்சு அவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு. நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு. நாங்கள் ஃப்ரெஷர்ஸ் ஃபர்ஸ்ட் டே வந்தோடனே டான்ஸிங் ப்ரோக்ராம், சிங்கிங் ப்ரோக்ராம்லாம் வச்சு எங்களை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. எங்களை நல்லா என்ஜாய் பண்ண வச்சாங்க. எல்லா ஃபெசிலிட்டியும் செய்து கொடுத்த மாண்புமிகு வேந்தர் ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஒருங்கிணைக்கும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம்.
எங்கள் மனதில் வீற்றிருக்கும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் மாண்பமை வேந்தர் ஐயா அவர்களுக்கு என் பணிவான வணக்கம். எங்கள் பெண்கள் கல்லூரியின் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் இருபாலர் கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் மேலும் மேடையில் வீற்றிருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். இன்று நமது சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு அருண் ஐயா அவர்களை பற்றி சிறப்பு விருந்தினர் அறிமுக உரை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். விருதாச்சலத்தை சேர்ந்த இவர் சேலம் மத்திய சட்டக்கல்லூரியில் இளநிலை சட்டப்படிப்பை நிறைவு செய்துவிட்டு விருதாச்சலம் நீதிமன்றத்தில் 9 ஆண்டுகளாக வழக்கறிஞராக பணி செய்து வருகிறார். உறுதிமொழி ஆணையராக சென்னை உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டவர். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் இளவயது பட்டிமன்ற நடுவர், பட்டிமன்ற பேச்சாளர் மற்றும் பட்டிமன்ற லிட்டில் சூப்பர் ஸ்டார் என்ற அடையாளங்களுடன் தமிழக மேடைகளில் தனக்கென தனி பாணி வகுத்து பயணித்து கொண்டிருப்பவர். சன் தொலைக்காட்சியின் தீபாவளி மற்றும் பொங்கல் சிறப்பு பட்டிமன்றத்தில் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா ஐயா அவர்களின் தலைமையில் பேசி மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்றவர். சன் டிவியின் பிரபல நிகழ்ச்சியான கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பலமுறை பேசி பாராட்டு பெற்றவர். பண்டிகை காலங்களில் ஏதேனும் ஒரு பிரபல தொலைக்காட்சி பட்டிமன்றங்களில் மறக்காமல் இடம்பெறுபவர். சாலமன் பாப்பையா, சுகி சிவம், பட்டிமன்ற பேச்சாளர்கள் ராஜா, பாரதி பாஸ்கர், புலவர் ராமலிங்கம், மோகன சுந்தரம், லியோனி, மதுரை முத்து, ஈரோடு மகேஷ், நீயா நானா கோபிநாத், இயக்குனர்கள் பாக்யராஜ், விசு, டி ராஜேந்தர், ராதா ரவி, நாஞ்சல் சம்பத், பா விஜய், நடிகர் ராஜேஷ் போன்ற பலரோடு அவர்களின் தலைமையில் பேசி பாராட்டு பெற்றவர். பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களை ஊக்குவிக்கும் தன்னம்பிக்கை உரை வழங்குபவர். அரிமா சங்கம், ரோட்டரி சங்கம், நகைச்சுவை மன்றங்கள், மகிழ்வோர் மன்றங்கள் என பல்வேறு நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பேசி வருபவர். கோவில் திருவிழாக்களில் நடுவராகவும் பேச்சாளராகவும் பேசி வருபவர். இவரது பேச்சுக்கள் பல லட்சம் மக்களால் பார்க்கப்பட்டு சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்கில் இருந்து வருகிறது. சிங்கப்பூர், மாலத்தீவு போன்ற நாடுகளில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசியவர். நகைச்சுவையாகவும் கருத்தாளமிக்க செய்திகளை ஒற்றை வரியில் சொல்லி விளக்க வைப்பதில் வல்லவர். இத்தகைய சிறப்பு வாய்ந்த தங்களை சிறப்பு விருந்தினராக பெற்றதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். தங்களை சிறப்புரையாற்ற வருமாறு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். வருக ஐயா. நன்றி. முத்து கடல் பதித்து 3 நெடி வளர்த்து கற்றை கலை மிகுந்த தாயகமே, கற்றங்கடல் மீது கரங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி வையகமே, நதியில் விளையாடி தன்னன் மடியில் தமுந்த தமிழ்த்தாயின் தலைமகன் கூத்தன் இருந்தான், குலரசன் அங்கு இருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தார், வயதான தமிழ்பாட்டி அவை இருந்தால், அரசியலிலும் குதூகலமாய் புடைச்சுட நாடறிந்த புகழேந்தி நக்கீர நன்னாக நவசலை பொன்சாத்தான் புகுரு மாசாத்தி சிலம்பெடுத்த தக்கோன் காவலர்கள் மூவருமே காத்திருந்த வாளங்கு, காவலன் நம்பி பாட்டெடுத்த அவன் தம்பி எத்தனை பேர் அத்துணை பேரும் மொத்தமாய் சேர்த்து யாப்பல்லா பாடல் ஏனும் யார்த்தரும் கவிதை ஏனும் மாப்பல்லா போல் மடியில் வாங்கி காப்பல்லார் தமிழ் நெஞ்சில் காலமெல்லாம் வைத்திருக்கின்ற மூப்பில்லா தமிழ் முத்தமிழுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். அப்பா, இப்படி ஒரு வணக்கம் சொன்னால் கை தட்டணும் தெரிஞ்ச ஒரே கல்லூரி நம்முடைய தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி மட்டும்தான். இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், தமிழுக்கு வணக்கம் அவ்வளோதானடா, அது எதுக்கு இப்போ மூச்சு பிடிச்சி பெருசாக கத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. நியாயமான கருத்து தான். ஏன்னா நம்ம தாய்மொழி தமிழ் அப்படிப்பட்ட மொழி. முன்னாடிலாம் டெல்லியிலேருந்து தலைவர்கள் வருவாங்க, அரசியல் டைமில் இங்கே பேசுகிறதுக்கு வருவாங்க, எலெக்ஷனில் ஓட்டு கேட்க வருவாங்க. வரவங்களுக்கு என்ன தெரியும்? ஹிந்தி மட்டும்தான் தெரியும். கேட்குற நம்மளுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். அப்போ என்ன மாதிரி ஒருத்தனை மொழிபெயர்ப்பாளர்னு போட்டிருப்பாங்க. இதே மாதிரி ஒரு போடியம் அந்த பக்கம் இருக்கும், இங்கே இருக்குல்ல, இதே மாதிரி இருக்கும். என்ன மாதிரி ஒருத்தனை டிரான்ஸ்லேட்டர்னு போட்டிருப்பாங்க. இவர் இங்கே ஹிந்தியில் பேசுவார், என்ன மாதிரி ஒருத்தன் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவான். இப்போ டெல்லியிலேருந்து அந்த தலைவர் பேசுவார், கியாதர் மாத்தா ஹே ஆதர் மாத்தா ஹே, 2 வார்த்தை தாங்க, கியாதர் மாத்தா ஹே ஆதர் மாத்தா ஹே. இப்போ என்ன மாதிரி ஒருத்தன் மொழி பெயர்க்கணும். நிற்கிறான் பார்த்தீங்களா, தத்து பித்து, ஹிந்திலாம் தெரியாது. யாருக்கு தெரிய போகுது? நம்ம மக்கள் தானே, அடிச்சு விடுவோம் அப்படின்ட்டு கல் தோன்றி முன் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியாம் தமிழ் குடியிலே பிறந்து வளர்ந்துன்னு போயிட்டே இருப்பானா. ஹிந்தி பேச வந்து ஒரு அடி போயிடுவார். டே கியாதர் மாத்தாகே ஆதர் மாத்தாகே முடிஞ்சு போச்சு,
நீ யாரா பக்கம் பக்கமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னுவானா. அப்போ நம்மால் சொல்லுவான், என் தாய்மொழி தமிழில் மட்டும்தான் நீ 2 வாரத்தில் பேசினா அது 2000 ஆகக்கூடிய ஆற்றல் என் தாய்மொழி தமிழுக்கு தான் இருக்குன்னு சொல்லுவானா. அப்படிப்பட்ட தமிழால் உங்களை வாழ்த்தி தனலட்சுமி சீனிவாசன் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேர்ந்திருக்கக்கூடிய அத்தனை புதுமுக மாணவிகளின் நல்ல ஒரு பலத்த கைதல் கூட நம்ம எல்லாரும் வரவேற்கலாமா? அந்த ஃபர்ஸ்ட் இயர் எங்கே இருக்கீங்க, கொஞ்சம் கை தூக்கலாங்களா? ஓ, உங்களை தான் முன்னாடி உட்கார வச்சு சீனியர் பின்னாடி உட்காந்துருக்காங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சூப்பர், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் ஏன் தமிழுக்கு இவ்வளோ பெரிய வணக்கம் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னா, உலகத்தில் இருக்க எல்லாரையுமே மாற்றக்கூடிய ஆற்றல் யாருக்கு தெரியுமா இருக்குது? தமிழர்களாகிய நமக்கு தான் இருக்குது. என்ன ஒரு முறை ஜப்பானில் பேச கூப்பிட்டாங்க. அங்கே ஒரு பாப்பா பார்க்குது, உன்னை இங்கே பேச கூப்பிட்டதே பெருசு, உன்னை ஜப்பானில் பேச கூப்பிட்டாங்களான்னு. பார்த்தீங்களா, எல்லாம் சிரிக்கிறீங்கன்னா இப்போ என்ன அர்த்தம்? எல்லா மைண்ட் வாய்ஸையும் நான் கரெக்டாக சொல்லிருக்கிறேன். நீங்களாம் என்னை சந்தேகமாக பார்க்குறீங்கல்ல, நான்லாம் 3 வயசுலேயே டிவியில் பேசியிருக்கிறேன். சரி, எல்லாம் கை தட்டினீங்களே, என்ன டிவின்னு கேட்டிங்களா? இப்போ பாப்பா சொன்னாங்களே சன் டிவியில் பேசியிருக்கிறார், எல்லா டிவிலையுமே, எல்லாம் ஓகே. இப்போ சன் டிவி, அப்போ என்ன டிவியில் 3 வயசில் பேசியிருப்பேன்? அப்போ பொதிகை டிவி தான் இருந்துச்சு. பொதிகை டிவியில் பேசினேன். என்ன நிகழ்ச்சின்னு கேளுங்க. காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு. பெயர் அருண், பச்சை கலர் சொக்கா போட்டிருந்தார். அப்படிலாம் இல்லை, எல்லா தொலைக்காட்சிகளிலும் பேசியிருந்தாலும் இங்கே பேசுவது தான் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. ஏன்னா ஒன்றும் இல்லை, என்ன ஜப்பானில் பேச கூப்பிட்டாங்க. இறங்கி ஏர்போர்ட்டில் போயிட்டே இருக்கிறேன். ஒருத்தர் ஓடி வந்து என்னை பார்த்து ஷாங்காய் அப்படின்னாரு. பேர் கேட்குறாரு போல அப்படின்ட்டு விருத்தாச்சலம் அருண் அப்படின்னேன். திருப்பியும் ஷாங்காய்னார். ஒழுங்காக கேட்கல போல அப்படின்ட்டு ஊர் விருத்தாச்சலம், பேர் அருண் அப்படின்னேன். திருப்பியும் ஷாங்காய்னா, ஆட போடா செவிட்டு பையில அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்து போயிட்டே இருக்கிறேன். ஒருத்தர் குடுகுடுன்னு ஓடி வந்து சொன்னார், யோ அவர் தாய்நாட்டு மொழியில் ஷாங்காயின்னு உனக்கு வணக்கம் தெரிவிக்கிறாரு, அவரை போய் திட்டு. என்னோட மனசு கஷ்டமாகி போச்சு. சே, வணக்கம் சொன்ன மனுஷனை திட்டிட்டு நேனு இப்போ நான் குடுகுடுன்னு ஓடி போய் அவரை பிடிச்சி நிறுத்தி ஷாங்காய் அப்படின்னேன். இப்போ அவன் சொன்னான் விருத்தாச்சலம் அருண்ட்டான். எல்லாருமே மாற்றக்கூடிய ஆற்றல் நமக்கு தான் இருக்குது. அதனால் மிக சிறப்பான இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துகின்ற அத்தனை கல்லூரியினுடைய முதல்வர்களும் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல நம்ம பாராட்டுகளை தெரிவிக்கலாம். ஏன்னா அத்தனை பேருக்குமே முக்கிய பணிகள் இருக்கும். இருந்தாலுமே அது உமன்ஸ் கல்லூரியாக இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வருவோம்னு சொல்லி மெடிக்கல்லேருந்து வந்திருக்காங்க, இங்கே எம்பிபிஎஸ் துறையிலேருந்து வந்திருக்கிறாங்க, ஸ்ரீனிவாசன் காலேஜ்லேருந்து சார் வந்திருக்கார், பிரின்சிபல் சார் வந்திருக்கிறாங்க, எல்லாருமே வந்திருக்காங்க. அதை தாண்டி இந்த பெண்கள் கல்லூரிக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்கு நல்ல சிறப்பான பிரின்சிபல் கிடச்சிருக்கிறாங்க. உங்கள் வளர்ச்சியில் ரொம்ப அழகான ஒரு நல்ல பிரின்சிபல் கிடச்சிருக்காங்க, நல்ல பேராசிரியர் பெருமக்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. மேடம் சொன்னாங்க, சார் நீங்கள் ரொம்ப சீரியஸாலாம் பேசாதீங்க, ஜோக்காகவே பேசுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் பேசினா தான் ஜோக்காக இருக்கணும்ல, நம்மளை பார்த்தாலே ஜோக்காக தான் இருக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஏன்னா மகிழ்ச்சியாக இருக்கணும், உங்களை மகிழ்ச்சி படுத்த தான் என்ன கூப்பிட்டுருக்குறாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு சிரிக்க தெரியாது, சிரிக்கிறவங்களுக்கு கஷ்டம் தெரியாது. ஆனால் யார் ஒருவர் கஷ்டத்துலையும் சிரிக்கிறாங்களோ அவங்களுக்கு தோல்வியே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ரசிகர்கள் முன்னாடி பேச நாங்கள் கொடுத்து வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தான் ஞாபகத்துக்கு வருது. பூக்கோலம் போட்டால் அது கேரளத்து பெண்கள், அந்த பூவே வந்து கோலம் போட்டால் அதுதான் நம்ம தமிழ்நாட்டு பெண்கள். உலக பெண்கள் எல்லாம் மொழிகள் என்றால் நம் கல்லூரி பெண்கள் அதில் கண்கள். இன்னைக்கு காலையில் வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன் பகலில் நிலா தெரியாதுன்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இத்தனை நிலா உட்காந்துருக்கிறீங்கன்னு. ஆனால் ஒன்று சொல்லட்டுங்களா, ஐஸ்வர்யா ராயின் கவர்ச்சி புன்னகையை விட அன்னை தெரசாவின் கருணை புன்னகை மேலானதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாம் அன்னை தெரசா மாதிரி வரணுன்ற ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, ஏன்னா பெண்கள்னாலே அழகு தான், பெண் குழந்தைங்கன்னா கூடுதல் அழகு. கடவுளிடம் வேண்டினால் ஆண் குழந்தை கிடைக்கும், கடவுளே வேண்டுமென்றால் தான் பெண் குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. இந்த பெண்கள் யார் அப்படின்னா, அம்மாவுக்கு ரெண்டாவது செல்ல மாமியார், அப்பாவுக்கு 2வது செல்ல அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக வலம் வந்து கொண்டிருக்கிற உங்களை அத்தனை பேரையும் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு பொண்ணு பிறந்தா சொல்லுவாங்க, என்னை பெத்த தாயே மகாலட்சுமி பிறந்திருக்கா அப்படின்வாங்க. இதுவே எங்களை மாதிரி ஒரு ஆம்பளை பையன் பிறந்தா என்ன சொல்லுவாங்க, கொல்லி போட மகன் பிறந்திருக்கான்,
திருட்டு மொழி மொழிக்கிறான் பாரு அப்படின்னுவாங்க. ஏன்னா ஒரு அம்மா தான் சொல்லுவாங்க, மகளே உன்னை தூக்கி வைத்தால் கைகள் வலிக்கிறது, இறக்கி வைத்தால் இதயமே வலிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அழகான உங்களை, ஏன்னா மகேந்திர சிங் தோனி உங்களுக்கு தெரியும், 2018 ஐபிஎல் கோப்பை ஜெயிக்கிறார் சென்னை. அந்த கோப்பையை வாங்கி டீம் பிளேயர்ஸ் தூக்கி கொடுத்துட்டு தனது மகள் ஷீவா ஓடி வராங்க. அவங்கள அழகாக தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் கோப்பையை விட மகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி. அப்படி இத்தனை பெரிய அழகாக வழி நடத்த கொண்டு நம்ம வேந்தர் ஐயாவுக்கு நல்ல ஒரு பலத்த கைத்தட்டலை நம்ம கொடுக்கலாம். ஏன்னா கல்விக்கண் திறந்த காமராஜரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்ததில்லை ஐயா இல்லை. ஆனால் நம்ம வேந்தர் ஐயா உருவத்தில் நீங்கள் அவரை பார்க்கலாம். ஏன்னா எவ்வளோ பெரிய சேவை. ஏறக்குறைய இங்கே இருக்கக்கூடிய எல்லா பக்கத்துக்கும் பஸ்ஸு போகுது. அனைத்து பேருந்து கட்டணமுமே இலவசம், எந்த ஃபீஸுமே அதுக்கு கிடையாதுன்ற மேடம் சொன்னாங்க. நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இந்த காலேஜில் ஒரு சுயநலத்தோடு தான் பேச வந்திருக்கிறேன். எனக்கு இப்போ தான் சமீபத்தில் திருமணம் ஆயிடுச்சு. நான் ஒரு 90s கிட்ஸு. திருமணம் ஆகலைன்னு மேடையில் புலம்பி இப்போ தான் பொண்ணு கொடுத்தாங்க ஒரு வழியாக. என் மனைவி வந்து இப்போ 3rd இயர் காஞ்சிபுரத்தில் ஒரு காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க, உமன்ஸ் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே வருவாங்கள்ல, விருத்தாச்சலம் வீட்டுக்கு வரணும்ல, எப்படி இருந்தாலும் முடிச்சுட்டு வந்ததும் அவங்க சொன்ன வார்த்தை, என்னை எப்படியாவது தனலட்சுமி சீனிவாசனில் MBA படிக்க வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லி ஒரு 2 மாதம் ஆகலை, எனக்கு இந்த காலேஜ்லேருந்தே இப்போ சிறப்பு விருந்தினராக அழைப்பு வந்திருக்குது. இப்போ நான் எந்த மனநிலையில் தெரியுமா வந்திருக்கிறேன், ஒரு பேரண்ட்ஸ் மகளை சேர்க்கும்போது காலேஜ் நல்லா இருக்கா, எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்க வருவாங்கல்ல, அப்படி ஒரு மனநிலையில் தான் இந்த காலேஜுக்கு வந்திருக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு கல்லூரி, ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது. பெரிய வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாத்துக்குமே. ஏன் இந்த படிப்பு ரொம்ப முக்கியம் தெரியுங்களா? உலகத்திலேயே 2 புனிதமான இடங்கள் என்ன தெரியுமா? ஒன்று அம்மாவனுடைய வயிற்றில் இருந்த கருவறை, இன்னொன்று புனிதமான இந்த கல்லூரியினுடைய வகுப்பறைன்னு சொல்லலாம். இந்த படிப்பு உங்களை என்ன செய்யும்? வா போ அப்படின்னு கூப்பிட்டவங்கள வாங்க போங்க அப்படின்னு கூப்பிட வைப்பது தான் இந்த படிப்பு. இப்போ நான் ஒன்று சொல்லிடுறேன். ரொம்ப சார் அழகாக சொன்னாங்க, அட்வைஸ் நான் பண்ண வரல. ஏன்னா அட்வைஸ்ன்றது வேப்பலை மாதிரி, பிச்சு கொடுக்கறது ஈஸி, மென்று திங்கிறது கஷ்டம். உங்கள் யார் கண்ணுக்கும் தப்பி தவறி கூட நான் சமுத்திரக்கனியாக தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்கிறேன். அதனால் நம்ம ஜாலியாக பேசுவோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆஹா நல்லா இருக்கும். இதை கேட்க எவ்வளோ நல்லா இருக்குது. எவனாவது நல்லா இருக்கும்னு சொல்கிறான்னா, எங்கள் ஊர் விருத்தாச்சலத்தில் போய் கேட்குறேன் எப்படி இருக்கீங்கன்னு, ஒரு பையன் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான். ஏதோ உங்கள் புண்ணியத்தில் இருக்கிறேன்றான். ஏன் புண்ணியத்தில் நானே நல்லா இல்லை, நீ ஏன்டா நல்லா இருக்கணுன்ற மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். பார்த்தீங்களா, டிரான்ஸ்ஃபார்ம் கம்பத்தில் எழுதி போட்டிருக்கான், தொடாதே. மின்சாரம் 10,000 வாட்ஸ், தொட்டால் மரணம் நிச்சயம். அதோட முடிச்சா பரவாயில்லைங்க. அது கீழே தான் நம்மால் காமெடியாக பண்ணி வச்சுருக்கான், மீறி தொட்டால் காவல்துறையால் தண்டிக்கப்படுவீர்கள். அவன் தான் தொட்ட உடனே செத்துருவானே, அப்புறம் எங்கே காவல்துறை வந்து நம்மளை தண்டிக்கிறது? அதை தாண்டி திரைப்பட டயலாக் ஒன்று பார்த்துருக்கீங்களா? குத்துனது நண்பனாக இருந்தால் செத்தா கூட வெளில சொல்லக்கூடாது. அவன் தான் செத்துட்டானே, அப்புறம் எப்படி வெளில சொல்ல முடியும்? அதுவும் இப்போ ஒரு டயலாக் வந்திருக்கு, சிவன் அடித்தா உடுக்க, நான் அடித்தா படுக்க. இதெல்லாம் எங்கே போய் எழுதி வைக்கன்னு தெரில. ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி வாழ்க்கையில் எல்லாமே வித்தியாசம்தான். நேற்று நைட்டு பரோட்டா பார்சல் வாங்கலான்னு போனேன் ஹோட்டலுக்கு, வீட்டில் பரோட்டா சாப்பிட்லான்னு. மாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், மாஸ்டர் 4 பரோட்டா அப்படின்ட்டு ஓரமாக நிற்கிறேன். புல்லட்டில் ஒருத்தர் குடுன்னு வந்தார். வந்தவர் என்ன பண்ணார், மாஸ்டர் 4 பரோட்டா நல்லா பிச்சு போட்டு சால்னா வச்சு ஊற விட்டு கட்டுங்கன்னார். எனக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல் அப்படின்ட்டு நம்மளும் அதே மாதிரி பார்சல் வாங்குவோன்ட்டு, மாஸ்டர் நான் ஒரு 4 பரோட்டா சொன்னேன்ல, அதை அவர் சொன்ன டைப்லேயே கட்டுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு ரொம்ப ஆர்வமாக போகிறேங்க. கீழே அந்த புல்லட் வண்டிக்காரர் நிற்கிறார். அவர்கிட்ட போயிட்டு கேட்குறேன், எஸ்கியூஸ் மீ சார், நீங்கள் இந்த பரோட்டா பிச்சு போட்டு சால்னா ஊற்றி பார்சல் கட்ட சொன்னீங்களா, நானும் அதே டைப்பில் தான் கட்டிருக்கேன், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்குறேன். அதுக்கு அவர் சொன்னார், யாருக்கு தெரியும், நான் எங்கள் வீட்டு நாய்க்கு வாங்கிட்டு போயிட்டுருக்கேன்றார். அவர் நாய்க்கு வாங்கிட்டு போனதை நான் எனக்கு நினச்சி வாங்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி அப்படிலாம் வாழ்க்கை போயிட்டுருக்க சூழ்நிலை இந்த சந்தோஷமாக இருக்கணுங்க. ஒரு நல்ல கல்லூரி உங்களுக்கு கிடச்சிருக்கு, நல்லா ஜாலியாக இருக்கலாம். உங்களெலாம் எனக்கு பார்க்கும்போது என்ன தெரியுமா ஞாபகம் வருது, குழந்தைங்க தான் எனக்கு ஞாபகத்துக்கு வராங்க. ஏன்னா 3 குழந்தை பேசிக்கிட்டு இருந்துச்சு. அதில் முதல் குழந்தை சொல்லிச்சு, எங்கள் அப்பா மட்டும் 2 கையில் தள்ளினா பஸ்ஸு ஓடியே போயிடுச்சு முதல் குழந்தை. 2ஆவது குழந்தை சொல்லிச்சு, உங்கள் அப்பா 2 கையில் தள்ளினா தான் பஸ்ஸு ஓடும், எங்கள் அப்பாலாம் 1 கையில் தள்ளினா போதும் பஸ்ஸு ஓடியே போயிடுச்சு. இப்போ 3ஆவது குழந்தை சொல்லிச்சு, உங்கள் அப்பா 2 கையில் தள்ளினா பஸ்ஸு ஓடும், உங்கள் அப்பா 1 கையில் தள்ளினா பஸ்ஸு ஓடும், எங்கள் அப்பாலாம் அப்படின்னு ஒரு ஊதுனா பஸ்ஸு ஓடியே போயிடுச்சு. இந்த 2 குழந்தைக்கும் ஆச்சரியம், உங்கள் அப்பா என்ன பெரிய பயில்வானான்னு கேட்டுச்சு. அதுக்கு 3ஆவது குழந்தை சொல்லிச்சு, இல்லை எங்கள் அப்பா பஸ்ஸு கண்டக்டரு அப்படின்ச்சு. ஒரு பஸ்ஸு கண்டக்டர் கூட சூப்பர் ஹீரோவாக்குனா அதுதான் குழந்தைங்க.
ஆனால் பாருங்கள், அந்த குழந்தைகிட்ட தான் நம்ம ஜாக்கிரதையாக பேசணும். பையன் உள்ளே வந்தான், எப்பா எப்பா தாத்தா என்ன அந்த காலத்தில் பெரிய டான்ஸரோ அப்படின்னு கேட்டான். அப்பாவுக்கு ஒன்றும் புரியலையே, ஏன்டா கேட்குற அப்படின்னு இருக்காரு. இல்லைப்பா, வீட்டுக்குள்ள ரொம்ப பார்த்தேன், சுவிட்ச் பாக்ஸில் இருக்க ஒயரை பிடிச்சி தாத்தா அண்டாட்டம் ஆடிக்கிட்டு இருந்தார், அதான் கேட்குறேன். அந்த மனுஷன் ஷாக் அடித்து ஆடிக்கிட்டு இருந்திருக்கிறார். இவன் போய் எப்படி வச்சு கேட்டிருக்கான் பாருங்கள். ஆனால் பாருங்கள், இந்த குழந்தைகள்கிட்ட நிறைய நல்ல விஷயம் நம்ம கற்றுக்கணும். நம்ம தான் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரு வளர்ப்பு எப்படி இருக்கும்னா, நம்முடைய நல்ல பெற்றோர்களும் நல்ல ஆசிரியர்களும் அமைந்தவங்க நல்லா இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு நல்ல கல்லூரி கிடச்சிருக்குது, இங்கே தெளிவாக சொன்னாங்க பார்த்தீங்களா, படிப்பை தாண்டி உங்களுடைய கம்யூனிகேஷன், உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நான் வளர்க்குறதா இந்த கல்லூரியினுடைய நோக்கம் அப்படின்னு நல்லதை நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். நகராட்சி தூய்மை பணியாளர் வந்தார். ஒரு வீட்டுக்குள்ளே வந்து குப்பை இருந்தால் போடுங்க அப்படின்றார். அங்கே இருக்க குழந்தை சொல்லிச்சு, அப்பா குப்பைக்காரர் வந்திருக்கிறார் அப்படின்னு. அப்பா சொன்னார், அவர் குப்பைக்காரர் இல்லைப்பா, நம்ம தான் குப்பைக்காரர், நம்ம குப்பைகளை வாங்க வந்த சுத்தக்காரர் அவர்னு அப்பா சொன்னார். அதற்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். இது ஏன் இந்த குழந்தைகளை பற்றி நான் ஆரம்பித்தேன் அப்படின்னா, இப்போ ஃபோட்டோ எடுத்தாங்க, அண்ணா வளைச்சி வளைச்சி எடுத்துக்கிட்டு இருந்தார். எனக்கு ஒரு பயம்தான், ஏன்னா இப்படி தான் என்ன ஒரு இடத்துல பேச கூப்பிட்டாங்க. நான் பெரிய இது மாதிரி கம்ப ராமாயணத்திலே கம்பன் என்ன சொன்னார் தெரியுமா தெரியுமான்னு இப்படி நிற்கிறேன். அண்ணன் மாதிரி கேமராமேன் ஃபோட்டோ எடுத்துட்டார். எடுத்தவர் என்ன பண்ணார், தம்பி உங்கள் அட்ரஸை கொடுங்கன்னார். சரி, அட்ரஸ் தானே கேட்குறாரு, ஃபோட்டோ அனுப்ப போகிறான்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் வெளியில் போயிட்டு நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு வரேன். அதுக்குள்ளே அந்த ஃபோட்டோ வீட்டுக்கே வந்துருச்சு. 3 நாள் கழித்து வீட்டுக்கு வரேன், அதுக்குள்ளே ஃபோட்டோவே வந்துருச்சு. வீட்டுக்குள்ளே வாசலில் நுழையிறேன். எங்கள் அம்மா அப்படி ஃபோட்டோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன பார்த்தாங்க, ஃபோட்டோ பார்த்தாங்க, என்ன பார்த்தாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. என்னன்னு இப்படி எட்டி பார்த்தேன். பார்த்தா ஃபோட்டோவில் இப்படி நிற்கிறேன். எங்கள் அம்மா கேட்டாங்க, நீ உண்மையிலே பேச தான் போறியா இல்லை பிச்சை எடுக்க போறியான்னு கேட்டாங்க. நிலைமை அப்படி இருக்குது. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஒரு ஃபோட்டோவில் நான் அழகாக இருப்பேன், ஒரு ஃபோட்டோவில் சுமாராக இருப்பேன், ஒரு ஃபோட்டோவில் சகிக்காது. ஆனால் குழந்தைங்க எடுத்துக்கோங்க, சிரித்தாலும் அழகு, அழுதாலும் அழகு, முறைச்சாலும் அழகு. அதுக்கு தெரிஞ்சதும் நமக்கு தெரியாதது என்ன அப்படின்னா, ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு நான் நடிக்கிறேன், அது இயல்பாக இருக்குது. அந்த இயல்பாக இருந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறலாம் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் யார் தெரியுமா? உங்களுடைய வேந்தர் ஐயா அவர்கள் தான். நீங்கள் தயவு செய்து நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், நான் அவரை என்னை கூப்பிட்டாங்க பாராட்டணுன்றதுக்காகலாம் அவசியமே இல்லை. நான் உண்மையை சொல்கிறேன். அவருடைய பேட்டி ஒன்று News 7 இருக்குது. பேசும் தலைமை அப்படின்னு யூடியூப் சேனலில் போய் ஐயாவுடைய பேர் அடித்தாலே அது வரும். News 7 பேட்டி எடுத்து போட்டிருக்கிறாங்க. ஒரு 50 நிமிட பேட்டி. அந்த பேட்டி பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய அந்த வளர்ச்சி சின்னதுலேருந்து இப்போ வரைக்கும் மிகப்பெரிய பிரம்மாண்டங்கள், அவர் கடந்து வந்த விஷயங்களை ரொம்ப அசால்ட்டாக ஜாலியாக சொல்லியிருப்பார். அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் பெண்கள் கல்லூரி முதல்ல ஆரம்பிச்சிங்க, பெண்கள் முன்னேற்றத்துக்கு சம்மந்தமாக உங்களுக்கு என்ன அப்படி ஒரு அக்கறை அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாரு, எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி, அதெல்லாம் ஒன்றும் என் நோக்கமே கிடையாது. நான் ஏன் பெண்கள் கல்லூரி முதல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னா, அவங்க தான் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் படிச்சுட்டு போவாங்க, பசங்களை உள்ளே விட்டோம்னா ஏதாவது பிரச்சனை நடக்கும்னு சொல்லி ரொம்ப வெளிப்படையாக தான் ஒரு பெரிய வாழ்வியலை அவர் சொல்லிக் கொடுக்குறார். அதை தாண்டி நான் பொய்யே பேச மாட்டேன், பொய் பேச தான் திறமை வேணும், உண்மையை பேச எதுவுமே தேவை கிடையாது, நான் 100% உண்மையை மட்டுமே பேசுவேன்னு ஐயா சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப இயல்பான ஒரு பேட்டி. வாய்ப்பு இருக்கவங்க அதை பாருங்கள். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இயல்பு இன்றைக்கி தொலைஞ்சு போச்சு. நான் 2 விஷயத்தான் உங்களுக்கு மெயினாக இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாம் சிறப்பாக இருப்பீங்கன்றது எல்லாமே எனக்கு தெரியும். 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக உபயோகிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய இடத்துக்கு போகலான்றல மாற்று கருத்தே கிடையாது. அது முதல் விஷயம் என்ன தெரியுமா? டிவி. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் LED டிவி எல்லாமே இருக்குது. ஒரு காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், டிஷ் வச்சுருக்கிறாங்க, கேபிள் வச்சுருக்கிறாங்க. அப்போ என்ன தெரியுமா இருந்துச்சு, ஆண்டனான்னு ஒன்று இருக்கும், கொடகம்பி மாதிரி இருக்கும். இங்கே இருக்க பிரின்சிபல்ஸுக்கு ப்ரொஃபஸர்ஸ்க்கெலாம் தெரியும். வீட்டுக்கு மாடியில் கொடகம்பி மாதிரி இருக்கும். அப்போ டிவி பிளாக் அண்ட் ஒயிட் டிவி அதான் அப்போ நம்ம பார்த்தோம். அப்போ இங்கிலாந்தும் நைஜீரியாவும் கிரிக்கெட் விளையாண்டாங்க. இங்கிலாந்துக்காரங்க வெள்ளையாக இருப்பாங்க, நைஜீரியாக்காரங்க கருப்பாக இருப்பாங்க. டிவி பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. பிரைட்னஸ் அதிகமாக வச்சா இங்கிலாந்துக்காரன் தெரிய மாட்டான், பிரைட்னஸ் கம்மியாக வச்சா நைஜீரியாக்காரன் தெரிய மாட்டான். இந்த ஆண்டனா ஆடிச்சுன்னா 2 பேருமே தெரிய மாட்டாங்க. ஆனால் அப்போ வாழ்க்கை நிம்மதியாக இருந்துச்சு. இப்போ தொலைக்காட்சின்ற பேரில் எவ்வளோ அநியாயம் நடக்குது தெரியுமா? காஜல் அகர்வால், அதுவும் பெண்களை மையப்படுத்தி இன்றைக்கி பெண்களை போகப் பொருளாக பயன்படுத்த நம்ம அனுமதிக்கவே கூடாது. நம்ம தான், ஏன்னா இப்படிப்பட்ட படித்த பெண்கள் தான் அதை எல்லாத்தையுமே மாற்றணும். நீங்கள் எப்பொழுதுமே இந்த தொலைக்காட்சிக்கு மட்டும் அடிமையாக இருக்கவே கூடாது, அடிமையாகவே இருக்கக்கூடாது. இப்போ காஜல் அகர்வால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, மாக்காப்பா ஆனந்த் பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கார். இந்த அம்மா நேராக கதவு திறந்துட்டு உள்ளே வந்து, உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா? ஏம்மா உள்ளே ஒரு ஆம்பளை குளிச்சுட்டு இருக்கானே, உள்ளே போறியே துப்பு இருக்கானே யாராவது கேட்குறாங்கம்மா. அதை தாண்டி இம்மான் அண்ணாச்சி வராரு, வித்துடுங்க இந்த தீபாவளிக்கு எல்லாத்தையும் வித்துடுங்கன்றாங்க. வித்துட்டு நடுவில் என்ன பிச்சை எடுக்கிறதா நாங்கள்?
அதை தாண்டி பெண்களை மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய விளம்பரம், அதை நம்ம சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. நைட்டி விளம்பரம் ஒன்று வருது. என்ன நைட்டின்னு தெரியுங்களா? பொம்மிஸ் நைட்டிஸ். தேவயானி வராங்க, என்னை குடும்ப பெண்ணாக உணர வைது பொம்மிஸ் நைட்டிஸ். இப்போ அதை போடலன்னா அப்போ குடும்பம்ல கிடையாதா? அதை பார்த்த எங்கள் வீட்டு பாட்டி என்ன பண்ணாங்க, தண்ணி இருக்கு, அதை பார்த்த எங்கள் வீட்டு பாட்டி என்ன பண்ணாங்க, நைட்டி வாங்கிட்டு வந்தாங்க. நான் கேட்டேன், சாகிற வயசில் உனக்கு எது கேள்வி நைட்டின்னு? தேவயானிலாம் போடுது, நான் போடக்கூடாதான்னாங்க. சரி, அது தேவயானி, உனக்கு தேவயானின்னு ரைமிங்கை போட்டு ஆனாலும் பாட்டி கேட்குது அப்படின்ட்டு சிவப்பு கலரில் ஒரு நைட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டேங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரேன், வீட்டு வாசலில் சிலிண்டர் வண்டி நிற்கிது. சிலிண்டர் வண்டியில் எங்கள் வீட்டு பாட்டி அப்படி குத்த வச்சு உட்கார வச்சுக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. பாட்டி இறக்கி விட்டு வாயில் மூடியில் அனுப்பிச்சு எடுத்து விட்டு, ஏ பாட்டி என்ன சிலிண்டர் வண்டியில் வந்து உட்காந்துருக்குறேன்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் பாட்டி சொன்னாங்க, நீ சிவப்பு கலர் நைட்டி வாங்கி கொடுத்தையே, ஆமாம், அதை போட்டு நான் சமையல் கட்டில் உட்காந்துருந்தேன், சிலிண்டர் தூக்குறோம் வந்தான், சிலிண்டர் தூக்குறோம் வந்தான், அவன் சிலிண்டர் நினச்சி என்ன தூக்கிட்டான். நான் கேட்டேன், அவன் தான் தூக்கினானே, கத்த வேண்டியதானே. கத்தலான் தான் வாயை திறந்தேன், வெள்ளை கடலில் மூடி எடுத்து வாயில் சொறி விட்டான்ச்சு. பாருங்கள், ஒரு விளம்பரங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நாடகம்னு ஒன்று வருது. பார்க்குறீங்களா? நாடகம் பார்க்குறீங்களா? எல்லாம் சீரியல் பார்ப்பீங்களா? டிவிலெலாம் பார்க்க மாட்டேன் சார், ஹாட் ஸ்டாரில் பார்த்துருவோம் சார்ன்றீங்களா? அந்த டிவியே இப்போ நாடகம் ஆகிப்போச்சு. அப்படி தான் மனைவி என்ன பண்ணாங்க, நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கணவன் வீட்டுக்குள்ளே வந்தவன், நீ இப்படியே நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்த, நான் தூக்கில் தொங்குவேன்றான். இந்த அம்மா சொல்கிறதுக்கு தொங்குறதான் தொங்குற, கொஞ்சம் ஓரமாக தொங்கு, டிவி மறைக்குதுன்றது. இன்றைக்கி எல்லாருமே தொலைக்காட்சின்ற ஒரு இதுக்கு அடிமையாகி போயிட்டுருக்கோம். உலகத்திலேயே புத்திசாலி நாயான டாபர்மேனுக்கு தனது பின்னால் உள்ளவாள் தனது அப்படின்னு தெரியாது. உலகத்திலேயே புத்திசாலி பறவையான காக்கைக்கு தனது கூட்டின் உள்ள முட்டை தனது முட்டையா குயிலின் முட்டையா என்பது தெரியாது. உலகத்திலேயே பலசாலி விலங்கான யானைக்கு தன்னுடைய பலம் மட்டும் தெரிந்தால் இத்தனோண்டு சங்கிலிக்கு அது மனிதர்கிட்ட அடைபட்டு இருக்காது. இது எப்படி தெரியாதோ அதே போல் மனிதர்களாகிய நம்ம சுயத்தை இழந்து நம்முடைய நேரங்களை இந்த தொலைக்காட்சின்ற ஒரு பெட்டியில் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற போது அதுலேருந்து மீண்டு வரணும். அடுத்து முக்கியமான இன்னொரு விஷயம், இதுதான் ரொம்ப முக்கியம், ஜாக்கிரதையாக கையாளணும். ஃபோன். யார் ஒருத்தர் தலையில் பேணும் கையில் இந்த ஃபோனு வச்சுருக்காங்களோ அவங்க நிம்மதியாக இருந்ததா வரலாறே கிடையாது. அதை சொல்கிற நானும் வச்சுருக்கேன்றது வேறு கதை. முன்னாடி காலையில் சொன்னேன் என்ன பண்ணாங்க, பல்லு தேய்ச்சாங்க. இப்போ காலையில் சொன்னேன் என்ன பண்ணுறாங்க, செல்லை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கல்வியா செல்வமா வீரமானு சண்டை போட்டாங்க. இப்போ ஃபேஸ்புக்கா இன்ஸ்டாகிராமா எக்ஸ்தலமானு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் இப்போ சமீபமாக பாருங்கள், ஒருத்தன் வந்துட்டான் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. எங்க கூமாப்பட்டிக்கு வாங்க, எவ்வளோ நல்லது இருக்குது. கூமாப்பட்டிக்கு வாங்க, கூமாப்பட்டிக்கு வாங்கன்னு கூப்பிட்டான். அங்கே போனால் உள்ளே வரக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சீல் வச்சுட்டாங்க. இன்றைக்கி இப்படி தான் அநியாயம் போயிட்டுருக்கு. அதை தாண்டி யூடியூப்னு ஒன்று இருக்குது. எல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா யூடியூப்பு? அதில் என்னங்க அநியாயம் பண்ணுறாங்க. ஆப் போடுறதுக்கு சொல்லி கொடுக்குறான். வெறும் ஆப்போட கிரியேட் அண்ட் ஸ்மால் சர்க்கிள், புட் அண்ட் ஹரிசாண்டல் லைன், புட் அண்ட் வெர்டிக்கல் லைன், திஸ் இஸ் கால்டு ஆனான்றான். ஆடோன வாரி வெயிலில் போட ஒரு ஆப் போடுறதுக்கு எதுக்கு இவ்வளோ சிக்கல்? அதை தாண்டி இன்றைக்கி எல்லாம் யூடியூப்பில் டூர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நேரங்களை எப்படிலாம் வீணாக்குது பாருங்கள். அன்றைக்கி அப்படி தான் ஒரு அம்மா டூர் போட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ஃபுல்லாக என் வீட்டை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன் அப்படின்ட்டு ஹோம் டூர். வாரம் ஃபுல்லாக வீட்டை சுற்றி காட்டிட்டாங்க, எது எது எங்கே இருக்குது எல்லாம். அடுத்த வாரம் ஃபுல்லாக என்ன பண்ணாங்க, ஜுவல் டூர் போட்டாங்க, என்னென்ன நகை வச்சுருக்கிறாங்க அது எங்கே எடுத்ததுன்னு. அடுத்த வாரம் ஃபுல்லாக சாரீஸ் கலெக்ஷன். 3 வாரம் போட்டு 4வது வாரம் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், 3 வாரமாக வீட்டையே சுற்றி காட்டுறேன், உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும், இப்போ அடுத்த வாரம் ஃபுல்லாக நான் ஊட்டியில் போய் டூர் போடுறேன் அப்படின்னாங்க. திருடம் பார்த்தான், இந்த அம்மா வீட்டுக்கு டூரை போட்டான். இன்றைக்கி இப்படி தான் போயிட்டுருக்குது. அதை தாண்டி இந்த கேம்ஸ்னு ஒன்று எல்லாம் விளையாடுறோம், ஆன்லைன் கேம்ஸ். அதில் என்ன சொல்கிறாங்க, வெட்டு குத்து, வெட்டினாதான் பாயிண்ட், குத்தனாதான் பாயிண்ட்டுன்னு சொல்கிறான் பாருங்கள். வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர். அந்த சிக்கன் டின்னரை மோந்து பார்க்க முடியுமா? இல்லை இங்கே தான் முடியுமா? நம்ம போய் விளையாண்டுருக்குமே. நான் ஒரு விளையாட்டு சொல்லட்டுமா? நம்ம தவற விட்ட வாழ்க்கையை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ பெரிய இந்த ஃபோன் நம்ம வாழ்க்கையை வீணாக்கி இருக்குன்றது. ஒரு விளையாட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விளையாட்டு சொல்லட்டுமா? நீங்கள் எல்லாருமே இப்போ குழந்தையாக மாறுவீங்க. டிக் டிக், யார் அது? திருடன். என்ன வேண்டும்? நகை வேண்டும். என்ன நகை? கலர் நகை. என்ன கலர்? பச்சை கலர். என்ன பச்சை? மா பச்சை. என்ன மா? டீச்சர் அம்மா. என்ன டீச்சர்? கணக்கு டீச்சர். என்ன கணக்கு? வீட்டு கணக்கு. என்ன வீடு? மாடி வீடு. என்ன மாடி? மொட்டை மாடி. என்ன மொட்டை? பழனி மொட்டை. என்ன பழனி? வடை பழனி. என்ன வடை? ஆமை வடை. என்ன ஆமை? குளத்தாம. என்ன குளம்? திரி குளம். என்ன திரி? விளக்கு திரி. என்ன விளக்கு? குத்து விளக்கு. என்ன குத்து? கும்மாங்குத்து. இது எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்கள், வெட்டு குத்து, வெட்டினாதான் பாயிண்ட், குத்தனாதான் பாயிண்ட் விளையாண்டுருக்குமே. அப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்?
இன்றைக்கி நிம்மதியாகவே இந்த மொபைல் யூஸ் பண்ண முடியாதுங்க. இதுதான் நம்மளுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையே இதுதான். அன்றைக்கி ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதில் வருது 80 வயதில் இந்த பெரியவர் செய்யும் காரியத்தை பாருங்க. நான் என்னடா பெருசு ஏதோ பண்ணியிருக்கு போலன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா யோகா பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இதை தான் அப்படி போட்டுட்ருக்குறாங்க. அதை தாண்டி எதையாவது ஒன்று அமுச்சிட்றான், அமுச்சிட்டு கீழே நீ பச்சை தமிழனா என்றால் ஷேர் செய்யின்றாங்க. இன்றைக்கி எப்படிப்பட்ட வாழ்க்கையில் போயிட்டுருக்கோம். அதை தாண்டி பசங்க இந்த டிஸ்பிளே பிக்சர்னு ஒன்று வச்சுருக்காங்க. டிஸ்பிளே பிக்சரில் பசங்க பார்த்தீங்கன்னா டிபியில் ஹீரோ மாதிரி இருக்கிறான், அவனுடைய ஆதார் கார்டு எடுத்து பார்த்தா அக்யூஸ்டு மாதிரி இருக்கான். அதே மாதிரி பெண்கள் நீங்கள் மட்டும் என்ன ஃபில்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுறீங்க. முன்னாடிலாம் ஒரு பொண்ணு அழகாக இருந்தால் என்ன சோப்புமா யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்போம். இப்போலாம் ஒரு பொண்ணு அழகாக இருந்தால் என்ன ஆப்புமா யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குற மாதிரி வந்து போச்சு. எல்லாம் நம்ம முகத்தையே ஆப்புன்னு பயன்படுத்தி அதை பிரைட்டன் பண்ணுறேன், இது பண்ணுறேன், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம்தான். அதை தாண்டி இன்றைக்கி நிறைய தவறான தொடர்புகள் இதன் மூலியமாக தான் வருது. ஃபேஸ்புக்கில் பொண்ணு பேர் திவ்யா. திவ்யாவுடைய ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்தீங்கன்னா அழகான பூ படம். ஆனால் பாருங்கள், திவ்யா படித்தது கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அது ஃபேக் ஐடி. அது ஃபேக் ஐடின்னு தெரியாமல் அப்பாவையா கடலை போட்டுட்ருக்கான் பையன். இப்படி தான் போயிட்டுருக்கு. அன்றைக்கி அப்படி தான் சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் உலகமே அழிய போதுன்னு ஒரு பொருளை வந்துச்சு. அப்போ ஒரு பையன் என்ன பண்ணிருக்கான், ரொம்ப நாளாக ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருந்தா, பொண்ணுகிட்ட போய் மெசேஜ் பண்ணிருக்கான், உலகமே அழிய போகுது, இப்போயாவது நான் ஒன்று உண்மையை சொல்லிடுறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன்னு இருக்கிறான். அதுக்கு அந்த பையன் ஐடியிலேருந்து ரிப்ளை வந்திருக்கு, உலகமே அழிய போகுது, இப்போயாவது நான் உண்மையை சொல்லிடுறேன், நீ இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருக்கியே, நான் பொம்பளை புள்ளியே இல்லை ஆம்பளை பையன். இன்றைக்கி இப்படி தான் போயிட்டுருக்குது. யார் யார்கிட்ட பேசுகிறா ஒன்றும் தெரில. அப்படி தான் பையன் நீங்கள் மெசேஜ் பண்ணான், செல்லக்குட்டி என்ன பண்ணுது. அதுக்கு அங்கேருந்து செல்லக்குட்டி இப்போ சாப்பிட்டுட்டு படுத்துருக்குது. உடனே பையன் கேட்டிருக்கான், செல்லக்குட்டி என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு. அதுக்கு அங்கேருந்து செல்லக்குட்டி இப்போ லுங்கி கட்டியிருக்கு. உடனே பையன் கேட்டான், செல்லக்குட்டி பொய் சொல்லுது, செல்லக்குட்டி லுங்கிலாம் கட்டாது, மெசேஜ் பண்ணுறது செல்லக்குட்டியோட அப்பா. அன்றைக்கி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணவன் தான் இன்னி வரைக்கும் ஆன் பண்ணல. நிறைய இந்த மாதிரி எப்படிலாம் டைமை வீணாக்குறாங்க பாருங்கள். ஜிபேயில் 13 ரூபா 41 பைசா வச்சுருப்பான். அதில் போய் தேடி இருப்பான், ஆப்பிள் ஐஃபோன் என்ன விலை, ராக்கெட் லான்ச்சர் என்ன விலை. இப்படி தான் டைம் போயிட்டுருக்குது. உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லட்டுமா, இங்கே எத்தனை பேருக்கு அல்டிமேட் ஸ்டார் அஜித் பிடிக்கும்? எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்? ஓகே. நம்ம கல்லூரியில் கூட நட்சத்திரான்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க, நிறைய நடிகர் நடிகைகளை கூப்பிட்டு வருவாங்க. ஏன் தெரியுமா, அவங்ககிட்ட நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்காக தான். இப்போ திரைத்துறையில் எவ்வளோ கெட்ட விஷயங்கள் இருக்குது, நல்ல விஷயங்களும் நம்ம கற்றுக்கணும். நம்ம அஜித் கிட்ட ஃபாலோ பண்ண வேண்டியது அவருடைய மேனடிசம், இல்லை ஹீரோயிசம், இல்லை அவர்கிட்ட ரசிக்கிறது, அதெல்லாம் கிடையாது. நான் இன்னொன்று சொல்லட்டுங்களா, அஜித்துடைய யூஸ் பண்ணுற ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, நார்மலான பட்டன் ஃபோன் தான் வச்சுருப்பார், சும்மா நோக்கியா 1100 மாதிரி. அவருடைய பிஏ கேட்பார், சார் உங்கள் பிஏ நானே ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருக்கேன், நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகர், நீங்கள் போய் சாதாரண பட்டன் ஃபோன் வச்சுருக்கலாமான்னு கேட்பாரான். அதுக்கு அஜித் சொல்வார், எனக்கு என்ன வேலை, அதிகபட்சம் என் மனைவி ஷாலினிக்கு மெசேஜ் பண்ண போகிறேன், ஷூட்டிங் வந்தாச்சு, ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு, இதோ சாப்பிட்டேன், இதோ ரேஸ்க்கு வந்திருக்கேன், இதோ ரேஸ் முடிஞ்சிடுச்சு, கிளம்ப போகிறேன், அதுக்கு எனக்கு இந்த சாதாரண பட்டன் ஃபோன் போதும், என்னுடைய படங்கள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தான் பார்க்குறீங்க, இது உங்களுக்கு அத்தியாவசியம், எனக்கு இது அனாவசியம்னு சொன்னாராம். இந்த எளிமை தான் நம்ம அஜித் கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டியது. இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, மண்ணில் குழந்தை விளையாடக்கூடாதுன்னு கையில் மொபைலை கொடுத்துட்றாங்க. மண்ணில் குழந்தை விளையாடினால் அதனுடைய ஆடை மட்டும்தான் அழுக்காகும், அதே குழந்தை மொபைலில் விளையாடிச்சுன்னா அதனுடைய வாழ்க்கையே அழுக்காகும். இதை என்றைக்கு புரிந்து கொள்கிறாங்களோ அன்றைக்கி தான் நல்ல இது கிடைக்கும். இந்த இயல்பெல்லாம் நமக்கு எப்போ தெரியுமா நமக்கு நிறைய புரிய ஆரம்பிச்சுது, கொரோனா வந்தபோது தான் புரிய ஆரம்பிச்சுது. கொரோனா வந்தபோது நீங்களாம் என்ன படிச்சிங்க என்னன்னு தெரியல, வந்துச்சு ஞாபகம் இருக்குங்க எல்லாத்துக்கும், 2020 வந்துச்சு. கொரோனா வந்தபோது ஒரு பெரிய அநியாயம் நடந்துச்சு. மாஸ்க்கு மாட்டி மாட்டி காது அவதார படத்தில் வந்த வேற்று கிரகவாசி மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. எங்கள் தெருவில் ஒருத்தர் 2 மாதமாக ஒரே மாஸ்க் போட்டிருந்தான். நான் கேட்டேன், 2 மாதமாக ஒரே மாஸ்க் போட்டிருக்கேடா எப்பட்றான்னு. இது எனக்கு ராசியான மாஸ்க்குன்னு தான். மாஸ்கில் என்னடா உனக்கு ராசி, நான் வேணால் புது மாஸ்க் வாங்கி கொடுக்குறேன்னா மாற்ற மாட்டேன்னா. சரிடா அழுக்காயிடுமே, நல்லா இருக்காதே, ஸ்மெல் அடிக்குமேன்னு. அதுக்கு அவன் சொன்னான், அது எப்படி அழுக்காகும், நான் தான் தும்பும் போது கீழே இறக்கிப்பேன்ல அப்படின்னா. அதுக்கு எதுக்கு நீ மாஸ்க்கை போட்ட. இந்த கொரோனா வந்தபோது மாஸ்கில் பெரிய அநியாயம் பண்ணான்னு சொன்ன பார்த்தீங்களா. பஸ்ஸில் முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம், துண்டை போட்டு இடம் பிடிப்போம், கர்ச்சீப்பை போட்டு இடம் பிடிப்போம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேகை போட்டு இடம் பிடிப்பீங்க. ஆனால் கொரோனா வந்தபோது நம்மால் வித்தியாசமாக ட்ரை பண்ணாங்க. மாஸ்க்கை கட்டி கீழே வச்சான், ஒரு பய கிட்ட வரல, வந்து ஈஸியாக உட்காந்துக்கிட்டான். ஆனால் உலகமே கொரோனாவை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்துச்சு, நம்மால் பயப்படவே இல்லை. கொரோனாவுக்கும் அவங்களுக்கும் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்துட்டு இருந்தான். பார்த்து எனிமி, நியாயமாக வரவே கூடாது அப்படின்னு. கொரோனா வந்தபோது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வாட்ஸ்அப் குரூப்லேருந்து லெஃப்ட் ஆனான்.
நான் கால் பண்ணி ஏன்டா வாட்ஸ்அப் குரூப்லேருந்து லெஃப்ட் ஆனன்றேன். இல்லை மச்சான் குரூப்பாக இருந்தால் கொரோனா வந்துடும்னாங்க, அதனால தான் லெஃப்ட் ஆனேன்னா. இப்படிலாம் காமெடி போட்டிருந்தான். திருநள்ளாறு சனி பகவான் கோயில் எழுதி போட்டிருந்தான், இங்கு சளி பிடித்தவர்கள் வாருங்கள், இங்கு சனி பிடித்தவர்கள் வாருங்கள், சளி பிடித்தவர்கள் வராதீர்கள்னு எழுதி போட்டிருந்தான். அப்படி உலகமே பயந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. என்ன தெரியுமா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு முதல்ல அப்போ தான் வேண்ட ஆரம்பித்தோம். பக்கத்து வீட்டுக்காரன், எழுத்த வீட்டுக்காரன், நம்ம தெருக்காரங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அப்போ தான் முதல்ல வேற ஆரம்பித்தோம். அதை தாண்டி எல்லாருக்கும் வணக்கம் சொல்ல ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, யாரோ பார்த்தாலும் கை கொடுக்குறது தான், ஹேண்ட் ஷேக் தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய இது வணக்கம்ன்றதே அப்போ தான் நமக்கு வந்துச்சு. அதை தாண்டி பீஸாவும் பர்கரும் நமக்கு உதவாது, வீட்டில் அம்மா வைக்கக்கூடிய மிளகு ரசம் தான் நமக்கு உதவுன்ற மிகப்பெரிய தாக்கத்தை தான் நமக்கு கொரோனா சொல்லி கொடுத்துட்டு போச்சு. இந்த கொரோனா வந்தபோது நான்லாம் ரொம்ப பயந்து போய் கிடந்தேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு இப்போ தான் திருமணம் ஆச்சுன்னு. நான்லாம் ஒரு 90s கிட்ஸ். ஏன்னா தான் பொண்டாட்டியை யாராவது பார்த்தாலே முறைச்சி பார்த்த 80s கிட்ஸ் எங்கே, தான் மனைவி கூடிய டிக்டாக்ல ரீல்ஸ் போட்டுட்டு இருக்க 2K கிட்ஸ் எங்கே, மனைவியே இல்லாமல் வாழ்கிறீங்கள போல் 90s கிட்ஸ் எங்கன்னு சொல்லுவாங்க. கொரோனா வந்தபோது எங்கே பால் பழம் ஊற்றி விட்ருவாங்களோன்னு பயந்துக்கிட்டு டாஸ் போட்டு பார்த்தேன். 1 ரூபா காயின் எடுத்து இந்த வருஷமாவது திருமணம் ஆகுமான்ட்டு. பூ விழுந்தால் அந்த வருஷம் கல்யாணம் ஆகும், தலை விழுந்தால் இந்த வருஷம் ஆகாது அடுத்த வருஷம் ஆகுன்னு காயினை சுண்டி விட்டு பூ விழுதான்னு பார்த்து போயிட்டே இருந்தேன். அந்த காயின் கீழே விழுந்து குடுன்னு ஓடி போய் சாக்கடைக்குள்ளே விழுந்துருச்சு. இப்போ என்ன நடக்கும்னு தெரியாமல் கூகுளில் டைப் பண்ணேன், எனக்காக பிறந்தவ எங்கே இருக்கிறா. அதுக்கு அது சொல்லிச்சு, அவள் புருஷன் கூட சந்தோஷமாக இருக்கிறா அப்படின்ட்டு. அப்படி வெறுத்து போய் பயந்து போய் ஒரு வகை திருமணம் ஆயிடுச்சு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்கள் திறமைகளை வளர்த்து கொண்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு எல்லாம் கேட்பாங்க பார்த்தீங்களா. எனக்கு திருமணமே நடந்துச்சு. என்னுடைய பேச்சை கேட்ட எனக்கு அத்தை பொண்ணு, அப்படி ஒரு அத்தை இருக்கிறதே எனக்கு தெரியாது. காஞ்சிபுரத்துலேருந்து கால் பண்ணி பொண்ணு கொடுத்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல திறமையை வளர்த்து கொண்டால் வாழ்க்கையில் எப்போ வேணால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலான்றதுக்கான உதாரணத்துக்காக நான் இதை சொல்கிறேன். இப்போ கை தட்டலாம், தப்பு இல்லை, தட்டை வந்துட்டு நிற்க வேணாம். அடுத்து இதெல்லாம் எப்படி உங்களுக்கு மூளைச்சலவை செய்து கொண்டு கொடுத்தோ, அடுத்த விஷயம் சினிமா. சினிமாவாக பாருங்கள், ரசிங்க. ஆனால் அதில் எப்பயுமே நம்ம அடிக்ட் ஆகிடக்கூடாது. எந்த ஒரு நடிகரையும் நம்ம தூக்கி வச்சு கொண்டாட தேவையில்லை, அவன்கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்துச்சு. கேஜிஎஃப்பில் ஹீரோ என்ன பண்ணார், என்ன கடத்துவார், தங்கம் கடத்துவார். அவளை எப்படி காட்டிருப்பாங்க, ரீச் லுக்கில் காட்டிருப்பாங்க. ஆந்திராவில் பார்த்தான், நீ தங்கம் கடத்துறியா, நான் செம்மரம் கடத்துறேன்னு ஒரு படத்தை காட்டினான். படம் பேர் என்ன, புஷ்பா. புஷ்பாவில் லோக்கல் லுப்பாக இருப்பார். இந்த புஷ்பா படம் பார்த்த ஒரு பையன் என்ன பண்ணிருக்கான், அதில் படத்தை பார்த்து வாத்தியார் கேட்டிருக்காரு, வீட்டு பாடம் இல்லையாடான்னு. அதுக்கு வாத்தியார்ட்ட சொல்லியிருக்கான், யாராண்ட வீட்டு பாடம் கேட்குற, எங்களை பார்த்தா என்ன ஃப்ளவர் மாதிரி தெரியுதா, ஃபயருன்னு இருக்கிறான். வாத்தியார் பல்லார்னு ஒரு அற விட்டார். அப்போ திரைப்படம் பார்த்தா என்ன நடக்குன்றதுக்கு இதுதான். அதை தாண்டி நம்மளை நிறைய ஏமாற்றி வச்சுருக்கிறாங்க. நான்லாம் 90s கிட்ஸ்னு சொன்னேன் பார்த்தீங்களா, சின்ன வயசில் நான் பேய் படம் பார்த்துருக்கேன், நிறைய பேய் படம். எங்கள் எல்லாருக்குமே இங்கே இருக்க எல்லாருமே ப்ரொஃபஸர்ஸுக்கு தெரியும், பேய்க்கு காலே இருக்காது, ஆனால் பேய் நடந்து வரும்போது கொலுசு சத்தம் கேட்கும். இவ்வளோ அப்பாவியாக இருக்கியே அமாவாசைன்ற மாதிரி அதை நாங்கள் பயந்துக்கிட்டே பார்த்துருந்துருக்கோம். இப்போ பார்க்குறேன், இப்போ அந்த காலத்தில் லெக்கின்ஸ் போட்ட பேய் இருந்துச்சு, ஜெகன்மோகினின்னு ஒரு படம். அதில் பேய் பார்த்தீங்கன்னா லெக்கின்ஸ் போட்டிருக்கோம். இன்றைக்கி நீங்கள் என்ன லெக்கின்ஸ், அன்றைக்கி அந்த காலத்தில் ஜெகன்மோகினி போட்டிருக்கு லெக்கின்ஸு. இப்போ பேய் யாராக வருதுன்னு பார்க்குறீங்கன்னா, தமன்னா வராங்க, அன்சிகா வராங்க. இன்றைக்கி பேய் அழகழகாக வருது, பேய் படுத்து ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் டைலாக் வேறு வருது, பேய்க்கும் சண்டை, அதை ஊரே வேடிக்கை பார்க்குது அப்படின்னு ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் பார்த்த சினிமா எப்படி இருந்துச்சு பாருங்கள். அப்போ சினிமா உண்மை கிடையாது. அதை தாண்டிங்க அதையே வாழ்க்கையை எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்கிறான். தக் லைஃப்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ. அதை நான் பாட்டாக பாடல, வார்த்தையாக சொல்கிறேன். அது என்ன ரீசன்னு சொல்கிறேன். முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, இதை முதல்ல என்ன பண்ணாங்க, தீ பாடினாங்க அப்படின்னு ஒரு பாட்டை வெளியிட்டாங்க. அடுத்து இசை வெளியீடுல என்ன பண்ணாங்க, சின்மயின்னு ஒருத்தங்க பாடினாங்க. இப்போ அதை கேட்ட உடனே தீ பாடினதை விட சின்மயி பாடினது நல்லா இருக்குன்னு ஒரு கூட்டம் கிளம்பிச்சு. இல்லை தீ தான் சூப்பர்னு கிளம்பிச்சு. கடைசியாக தேட்டரில் போய் படத்தை பார்க்குறோம், அந்த பாட்டே அதில் இல்லை. நம்ம ஊரே அடிச்சுக்கிச்சு, இதான் பெஸ்ட்டு அதான் பெஸ்ட்டுன்னு. இப்போ நான் ஏன் தெரியுமா அந்த பாட்டை பாடல, ஒருவேளை நான் பாட்டை பாடி தி சின்மையை விட அருண் பாடுறது நல்லா இருக்குன்னு உலகம் சொல்கிறக்கூடாது இல்லையா, அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான். படத்தில் எல்சியூ இருக்கான்னு கேட்டுட்ருக்கான். தாத்தா ஐசியூவில் கிடக்கிறாரு, அதை பற்றி யோசிக்கலை. FDFS ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அதுலேருந்து மீண்டும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். இந்த உலகம் நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கும், நீங்கள் தான் தெளிவாக இருக்கணும். உலகத்தில் 2 முதலாளிக்குள்ளே சண்டை. உலகத்திலே ஏன் வேலைக்காரன் தான் படு முட்டாள்னு 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க.
எதுக்கு போட்டி, நமக்குள்ளே எதுக்கு சண்டை, போட்டி வச்சிருவோன்ட்டு முதலாளி முதல் வேலைக்காரனை கூப்பிட்றாரு. அவரும் பவியமாக வந்து ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்றக்காவில் 10 பைசா கொடுத்து போயிட்டு இனோவா கார் வாங்கிட்டு வா அப்படின்றாவில். அதுக்கு அவனும் சரின்ட்டு போயிடுறான். போனவொடனே முதலாளி சொல்கிறாப்புல 10 பைசா கொடுக்குறேன், அது செல்லுமா செல்லாதான் கூட தெரியாது, போகிறான் பற்றியா இவன் தானே முட்டா பையனை, இரு அப்படின்ட்டு 2ஆம் முதலாளி அவன் வேலைக்காரனை கூப்பிட்றான். அவன் அதை விட பவியமாக வந்தவன் சொன்னான் ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு. வீட்டில் போயிட்டு நான் இருக்கணான்னு பார்த்துட்டு வா அப்படின்றார். அதுக்கும் ஊன்ட்டு போகிறான். பற்றியா இவன் தானே லூசு பையனாங்களாம். நடுவில் 2 வேலைக்காரனை சந்திச்சுக்கிட்டான். 2 பேரும் என் முதலாளி போல் முட்டா பையிலே கிடையாதுன்னு மாறி சந்திச்சுக்கிட்டான். என்னடா ஆச்சுன்னு கேட்கும்போது சொன்னான், லூசு பையா 10 பைசா கொடுத்து கார் வாங்கிட்டு சொல்கிறான், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கடை இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு 2வது வேலைக்காரன் சொல்லியிருக்கான், உங்களாவது தெரியாமல் சொல்லியிருப்பான், என் முதலாளி அதை விட முட்டா பைய இப்போ வீட்டில் போயிட்டு அவர் இருக்காரான்னு பார்த்துட்டு வர சொல்கிறாப்புல, கையில் தான் ஃபோன் இருக்குல்ல, ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னாப்லையா. இன்றைக்கி இப்படிப்பட்ட சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது இதுலேருந்து நம்ம மீண்டு வரணும். ஏன்னா அதற்கு தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இப்போ நிறைவாக இனிமேல் தான் நான் நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை தாண்டி எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள். இங்கே கல்லூரி வாழ்க்கையில் உங்களுக்கான நல்ல சார் சொன்ன மாதிரி தான் எல்லா பேப்பரையும் படிங்க. இங்கிலீஷ் தமிழ் 2த்துலையும் நல்ல புலமை இருங்க. ஆனால் தமிழ் மொழியை மட்டும் மீது ரொம்ப நேசிங்க. ஏன்னா அதுதான் நம்முடைய தாய்மொழி. டிஸ்கவரி சேனலில் தமிழ் வந்துருச்சு, ஹிந்து பேப்பரில் தமிழ் வந்துருச்சு, ஆப்பிள் ஃபோனில் தமிழ் வந்துருச்சு. ஆனால் தமிழன் வாயில் மட்டும் தமிழ் வருவனான்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்குது. பேசும்போதே 4 வார்த்தை இங்கிலீஷு 2 வார்த்தை தமிழ் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கக்கூடிய மைனாரிட்டி சமூகத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய பாடகர்கள்லாம் நல்லா பாட மாட்டாங்கன்னு சினிமா பாட்டு யாருன்னா வெளி மாநிலத்திலேருந்து கூப்பிட்டு வராங்க. அதில் ஒரு பாடகரை கூப்பிட்டு வந்தாங்க நார்த் இந்தியாவிலேருந்து. அவருக்கு தமிழ் தெரியாதுன்னு என்ன பண்ணாங்க, இங்கிலீஷில் எழுதி வச்சாங்க வார்த்தையை. வரிகள் இதுதான், பிரியமான பொன்னை ரசிக்கலாம் தப்பில்லை. அவருக்கு தமிழ் தெரியாதனால இங்கிலீஷில் பிரியமானன்னு அப்படியே நம்ம மெசேஜ் ஸ்லாங்கில் டைப் பண்ணி வச்சாங்க. அவர் பாடினார், பெரிய மாவின் பொண்ணை ரசிக்கலாம் தப்பில்லை அப்படின்னு. பெரியம்மா பொண்ணு சகோதரி முறை அப்படிலாம் பாடக்கூடாதுன்னு திருத்தினாங்க. சரிங்களா? இன்றைக்கி சினிமா இப்படி போயிட்டுருக்க சூழ்நிலை இதிலேருந்து ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வாழ்க்கை சம்மந்தமான ஒரு பெரிய புரிதல் வரணும். இப்போ நான் ஒரு 10 நிமிடங்களை பேச போகிறேன். இந்த 10 நிமிடத்தில் என்னுடைய எல்லா கருத்துக்களையும் உங்களுக்கு நான் சொல்லி என் பேச்சு நிறைவு செய்ய போகிறேன். முதல்ல நீங்கள் எல்லாருமே எதை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கணும். இந்த கல்லூரி காலங்களில் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் என்ன ஆக போகிறீங்க, நீங்கள் என்ன ஆகணுன்றதில் இப்பயே முடிவெடுங்க. அது மாதிரி ஹோட்டல் போனால் கூட நம்மக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. இங்கே இருக்கிற யாருமே நான் நல்லா கவனித்து பாருங்கள், ஹோட்டல் போயிட்டு நமக்கு என்ன சாப்பிடணுன்னு முதல்ல ஆர்டர் பண்ணி தெரிஞ்சிருக்கணுங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஹோட்டல் போனால் என்ன பண்ணுறோம், அடுத்தவன் என்ன சாப்பிட்றான்னு பார்ப்போம், எது நல்லா இருக்குன்னு அதிலே பார்த்து முடிவு பண்ணுவோம். பூரி கொஞ்சம் சுமாராக தான் இருக்க மாட்டேங்குது, சப்பாத்தி கிரேவி நல்லா இருக்க மாட்டேங்குது, இப்படி பார்த்து தான் நம்ம ஆர்டர் பண்ணுறோம். இது தவறு. நம்ம என்ன சாப்பிடணுன்றது முதல் கொண்டு நம்மளே முடிவு பண்ணணும். நீங்கள் எந்த விதமான இலக்கு வேணால் வைத்துக் கொள்ளுங்கள், என்ன வேணால் எய்ம் வைங்க. 3 விதமான காலங்கள் இருக்குது. சரிங்களா? முதல் காலம் நீங்கள் நல்லா கஷ்டப்படணும், நல்லா படிக்கணும். இப்போ அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு இருக்காது. 2வது காலம் சுமாராக ஒர்க் பண்ணால் போதும், அதுக்கான சுமாரான அங்கீகாரம் கிடைக்கும். 3வது காலம் நீங்கள் உழைக்கவே தேவையில்லை, உங்களுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டி கிடக்கும். ஆக இந்த 3 விதமான காலங்களை கடந்தால் எல்லாருக்குமே பெரிய வெற்றி தான். இந்த கல்லூரி காலங்களில் இங்கே நிறைய பேருக்கு பொறுப்பு கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர். நல்ல ஒரு பரத்த கைதட்டலாம் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கலாம். இது ஒரு ஆளுமை திறன். இந்த மாதிரி வந்து நின்று இந்த மாதிரி பேசுகிறது, இங்கே 3-4 தங்கச்சிங்க வந்து ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இது எல்லாமே நல்ல விஷயம். எல்லாத்துலேயும் தைரியமாக முன்னாடி வந்து நில்லுங்க. உங்களுக்கெல்லாம் நிலாவில் கல்லடி வச்சது யாருன்னு தெரியுமா? யார் முதல்ல வச்சது? நீல் ஆம்ஸ்டாங். ஆனால் உண்மையிலே போனது யார் தெரியுமா? எட்வின் ஆல்ட்ரிங்ஸ் அப்படின்னு ஒருத்தர் தான் போனார். கூட கோ பைலட்டாக போனவர் தான் நீல் ஆம்ஸ்டாங். 6 மாத காலம் பல்வேறு பயிற்சிகள் கொடுத்து அனுப்பப்படுகிறது. அங்கே போயிட்டு நாசாலேருந்து உத்தரவு வருது, நீல் ஆம்ஸ்டாங் நீங்கள் இது கோ பைலட்டு பைலட் எட்வின் ஆல்ட்ரிங்ஸ் நீங்கள் உங்கள் காலடியில் எடுத்து வைங்கன்றார். அந்த எட்வின் ஆல்ட்ரிங்ஸ் பயப்படுறார். 6 மாதம் பயிற்சி கொடுத்தாலுமே எடுத்து வச்சா என்ன ஆகும்னு தெரில, உள்ளே போயிடுமோன்னு பயமாக இருக்குது. அப்போ உடனே ஒரு 2 நிமிஷம் தயக்கம், மாற்றி உத்தரவு வருகிறது, கோ பைலட் நீல் ஆம்ஸ்டாங் நீங்கள் உங்கள் காலடிகளை எடுத்து வைங்கள்னு. நீல் ஆம்ஸ்டாங் துளி கூட தயங்காமல் எடுத்து வைக்கிறார். உலகத்தினுடைய வரலாறு மாற்றி எழுதப்படுகிறது. தடுக்கி விழுந்தவனை கூட வரலாறு பதிவு செய்யும், தடுமாறி நின்றவனை வரலாறு பதிவு செய்ததாக சரித்திரமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாத்துலேயும் முன்னாடி வந்து நெல்லுங்க, எல்லாத்துலேயும் உங்கள் பேரை கொடுங்க. இந்த கல்லூரி காலத்தில் தான் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கலந்துக்க முடியும். இங்கே தான் உங்கள் திறமையை மேம்படுத்த முடியும். இப்படி எங்கள் கல்லூரி எனக்கு சப்போர்ட் பண்ணனால தான் இன்றைக்கு
தமிழகத்தினுடைய எல்லா கல்லூரிகளையும் நம்ம போய் பேச முடியுது. இன்றைக்கி நான் இங்கே வந்து பேசுகிறேன்னா என்னை சும்மாவை கூப்பிட்டுருப்பாங்க, ஒரு பெருந்தொகை எனக்கு கொடுக்குறாங்க. பாருங்கள், என்னுடைய 1 மணி நேரத்திற்கு பெருந்தொகை கொடுக்கப்படுகிறது என்றால் அதற்கான அடிப்படையை நான் எங்கே கற்றுக்கிட்டேன்? என்னுடைய காலேஜில். எங்கள் காலேஜில் இந்த மாதிரியான வாய்ப்புகள் நான் பயன்படுத்தினால தான் இன்றைக்கி இங்கே நிற்க முடியுது. அதே போல் தான் நீங்கள் இந்த பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் ஒரு மிகச்சிறந்த ஒரு கல்லூரி, நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடத்துகிறாங்க, எல்லாத்துலேயுமே கலந்து கொள்ளுங்கள். அது மாதிரி வெற்றி தோல்வி முக்கியம் கிடையாது, சரிங்களா? பாரதியார் தெரியும், செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயது காதினிலே. இது பாரதியார் ஒரு கவிதை போட்டிக்காக எழுதினது. இதில் பாரதியார் கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? 3ஆம் பரிசு. முதல் 2 பரிசு வாங்கினவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. 3ஆம் பரிசு வாங்கின பாரதியார் தான் இன்றைக்கி நமக்கு நிற்கிறாருன்னு சொன்னால் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி முக்கியமே கிடையாது. சார்லி சாப்ளின் தெரியும் உங்களுக்கு, புகழினுடைய உச்சத்தில் இருந்த சமயம் இங்கிலாந்தில் அவர் மாதிரியே வேஷம் போட்டு வந்து யார் அவரை மாதிரி நல்லா ஆக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் பரிசாக அறிவிக்கப்படுகிறது. உலகம் முழுக்க இருந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? சார்லி சாப்ளினே கலந்துக்கிட்டார், யாருக்கும் தெரியாமல். நம்மளே போய் கலந்துப்போம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு. அதில் வேடிக்கை, உண்மையான சார்லி சாப்ளினுக்கு 21வது பரிசு. யாரோ சார்லி சாப்ளின் மாதிரி பொய்யா வேஷம் போட்டு நடித்தான் பார்த்தீங்களா, அவன் தான் முதல் 20 பரிசு வாங்கியிருக்கிறான். அப்போ பார்த்தீங்களா, சில சமயம் அசலை விட போலிகள் வெல்லுவது போல் இருக்கும், அது முக்கியம் கிடையாது. கடின உழைப்பு இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலான்றது தான். எப்பயுமே உங்களை 4 பேர் உதாசீனப்படுத்துவாங்க, எதுக்குமே நீங்கள் கலங்காதீங்க. நமக்கெல்லாம் விமானம் தெரியும், விமானத்தை கண்டுபிடிச்சது யார்? ஃப்ளைட் ரைட் சகோதரர்கள். அவங்க முதல்ல அதை லான்ச் பண்ணும்போது உலகம் முழுக்க இன்விடேஷன் கொடுத்தாங்க, எல்லாரும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்தது எத்தனை பேர் தெரியுமா? வெறும் 4 பேர். அவமானத்தினுடைய உச்சம். ஆனால் அதை கண்டு அவங்க தோஞ்சு போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஃப்ளைட்டு போகும்போது அவங்க அண்ணாந்து அதை பார்த்துட்டு இருக்க முடியுமா? முடியாது. அப்படின்ற போது அதனால் எப்பயுமே இது பண்ணாங்க. உங்களுக்கெல்லாம் கரண்ட்டை கண்டுபிடிச்சது யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். 999 முறை தோல்வி அடைந்து 1000வது முறை அதை கரண்ட் கண்டுபிடிக்கிறார். அதில் வேடிக்கை என்ன தெரியுமா? 999 முறை தோல்வி, 1000வது முறை கண்டுபிடிச்சிட்டார். நைட்டு கண்டுபிடிச்சிருவார் 1:30 மணி. யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில, பக்கத்தில் மனைவி தான் படுத்துருக்குறாங்க. எழுப்புறாரு, ஏஞ்சிரு கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன்னு. அந்த அம்மா ஏஞ்சி பார்த்துருக்கு, மணி 1:30. யோ ஆஃப் பண்ணிட்டு தூங்கியா அப்படின்னு படுத்துருச்சு. அவருக்கு 1000வது முறையும் பல்பு தான் கிடைத்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால் இதெல்லாம் நமக்கு பெரிய இது. உங்களுக்கு ரவீந்திரநாத் தாகூர் தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தார். அவங்க குடும்பத்தில் 60 பேர். ரவீந்திரநாத் தாகூருடைய பாட்டிக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்னென்னா, வீட்டில் ஒவ்வொருத்தருடைய பிறந்தநாளின் போது ஏதாவது ஒரு குறிப்பு கொடுப்பாங்க. அதில் ரவீந்திரநாத் தாகூருடைய பிறந்தநாளின் போது சின்ன வயசில் அவங்க எழுதின விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு என்னவோ ரவி உருப்படுவான்னு தெரில, மற்ற குழந்தைகள் அளவுக்கு இவன் சாமர்த்தியமாக இருக்கிறதா தெரியலன்னு எழுதி வச்சாங்க. யார் உருப்படுவான்னு தெரியலன்னு சொன்னாங்களோ அவர் தான் உலகத்தினுடைய 2 நாட்டு தேசிய கீதங்களை தந்தார்னு சொன்னால் இந்த உலகம் நம்மளை அழுத்த பார்க்கும், அதை மீறி வெளியில் வரணும். அடுத்து, உங்களை யாரோடும் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம வேந்தர் ஐயா கிட்ட கூட அந்த நியூஸ் 7 பேட்டியில் கேட்குறாங்க, உங்களுக்கு போட்டியாக நீங்கள் யாரை நினைக்கிறீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்னார், நான் யாரையுமே எனக்கு போட்டியாக நினைக்க மாட்டேன், நான் தனி, எனக்கு யாரையுமே போட்டி கிடையாதுன்னு. அதுதான் உண்மை. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஒவ்வொரு நோக்கத்திற்காக வந்தவர்கள். இன்றைக்கி நான் இருக்கேன் பார்த்தீங்களா, பேச வந்திருக்கேன் பார்த்தீங்களா, அருண். நான் ஒரு பேச்சாளர், அட்வொகேட். என்னுடைய ஆசை உலகம் முழுக்க பயணித்து பேசணும். நான் இன்றைக்கி அது போயிட்டுருக்கிறேன். என்னுடைய நண்பர்கள், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒருவேளை இங்கே நான் சீஃப் கெஸ்ட்டாக பேசுகிறது உங்களில் சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், சின்ன வயசுலேயே வந்து உட்காந்துருக்கிறாரு அப்படின்ட்டு. என்னுடைய நண்பர்கள் 6 பேருக்கு மேலே நீதிபதியாகவே இருக்கிறாங்க, கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கிறாங்க. சாத்தான்குளம் பிரச்சனை உங்களுக்கு தெரியும், இந்த பெனிக்ஸ் ஜெயராஜ். அந்த கேஸை விசாரித்து அதில் காவல்துறை தவறு செய்துன்னு சொன்ன நீதிபதி பாரதிதாசன் என்னுடைய நெருங்கிய நண்பர். இப்போ இதை ஏன் சொல்கிறேன்னா, ஒருவேளை இப்போ நான் நீதிபதி பாரதிதாசனை பார்த்து நம்ம கூட தானே படித்தார், இன்றைக்கி அவர் நீதிபதி ஆகிட்டார், நம்மளால் நீதிபதி ஆகலையே அப்படின்னு வருத்தப்பட்டால் என்னை விட முட்டாப்பையா உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா என்னுடைய ஆசை என்ன, நான் பேச்சாளராக உலகம் முழுக்க பயணித்து பேசணும். அவருடைய ஆசை அவர் நீதிபதி ஆகணும்னு சொல்லி கும்பகோணம் போயிட்டு 3 ஆண்டுகள் நீதிபதி வகுப்பு படித்தார். அந்த கடின உழைப்பு அவரை வெற்றியடைய வைத்திருக்கிறது. என்னுடைய கடின உழைப்பு என்னை இது போன்ற பிரமாண்டமான கல்லூரியில் பேச வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் யாருமே கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்றது தான் உண்மையே. அதை தாண்டி இன்றைக்கு பெண்கள் தொடாத துறைகள் கிடையாது. ஏன்னா ஒரு பெண்ணால் மட்டும்தான் குடும்பத்தையும் நாட்டையும் மாற்ற முடியும். மகள்கள் வளர வளர தவறுகள் குறைந்து கொண்டே போகிறதுன்னு சொல்லுவாங்க. தியேட்டரில் ஒரு ஆடு பார்த்துருப்பீங்க, அப்பா தம் அடிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி இரும்பிட்டு முகத்தை சுளிக்கும். உடனே அப்பா என்ன பண்ணுவார், அந்த தம்மை அணைச்சிடுவார்.
ஏன் அப்படின்னா, குழந்தைகளுக்கு தான் பெண் குழந்தைக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு அப்பாவை திருத்த முடியும். திருவாரூர் மாவட்டத்தில் நதியான்னு ஒரு பொண்ணு, மருதானம் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு சின்ன ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவங்க அப்பா பூக்கட்டும் தொழிலாளி சிவகுமார். அவங்க அப்பா தொடர்ந்து குடிக்கிறாருன்றது அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. அப்பா கிட்ட சொல்லி பார்க்குறாப்புல கேட்குற மாதிரி இல்லை. அப்பா கிட்ட பேசவே இல்லை. 6 மாத காலங்கள் அப்பா என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, பேசவே மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ அப்பா கெஞ்சுறார், நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னாரு. அப்பயும் அந்த பொண்ணு பேசலை. என்ன பண்ணால் நீ பேசுவேன்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு சொல்லுது, எங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு தூர் வராத ஒரு குளம் இருக்குது, ரொம்ப பழமையான ஒரு குளம். அதுக்கிட்ட எங்கள் பசங்கள்லாம் போயிட்டு வரும்போது உள்ளே விழுந்துருவாங்க, என்ன வேணால் ஆபத்து இருக்குது, அதனால் அந்த குளத்தை தூர்வாரி கொடுக்க வேண்டும்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதை அன்றைக்கி அந்த அப்பா செய்தார். அந்த அப்பாவை செய்ய வைத்தது உங்களை பெற்ற ஒரு பெண் குழந்தை அப்படின்றது தான் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனையே. என் பேச்சு நிறைவு செய்கிறேன். ஆந்திராவில் ஷியாம் சுந்தர் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், ரொம்ப வருஷமாக அவர் இன்ஸ்பெக்டராக இருக்கிறார். திருப்பதிக்கு வராரு. ஒரு உயர் அதிகாரி டிஎஸ்பி வராங்க, அவங்கள வரவேற்க வரலான்னு சொல்லி அந்த டிஎஸ்பி பார்க்க இன்ஸ்பெக்டர் வரார். கூட எல்லாருமே நிற்கிறாங்க. டிஎஸ்பி இறங்கினா என்ன பண்ணணும், இன்ஸ்பெக்டர் தான் சல்யூட் வைக்கணும். ஆனால் இங்கே மாற்றி நடக்குது, டிஎஸ்பி இன்ஸ்பெக்டரை பார்த்து சல்யூட் வைக்கிறாங்க. யாருக்குமே ஒன்றுமே புரியல. என்ன தெரியுமா, அந்த டிஎஸ்பி யார் அப்படின்னா சர்க்கிள் இன்ஸ்பெக்டருடைய மகள். அவங்க தான் டிஎஸ்பியாக மாறி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஜெஸ்ஸி பிரசாந்தின்னு அந்த பொண்ணுடைய பேர். அப்பா இன்ஸ்பெக்டர், பொண்ணு டிஎஸ்பி. இது போன்ற பெருமைக்குரிய தருணங்கள் நம்ம வரணும். அதே மாதிரி தான் பஞ்சாபில் டீ விற்கிற ஜலந்தர் அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து அவருடைய மகள் வந்து பார்த்திங்கன்னா அதே நீதிமன்றத்தில் நீதிபதியாக வந்திருக்கிறாருன்னு சொன்னால் அந்த மனிதன் 20 ஆண்டுகளாக அந்த கோர்ட்டில் டீ விற்றுருப்பார். எத்தனை அவமானங்களை பார்த்துருப்பார். ஆனால் இன்றைக்கி அந்த மகள் அதே கோர்ட்டில் நீதிபதியாக ஆனார்னு சொன்னால் அதை விட அந்த அப்பாவுக்கு என்ன பெருமை இருக்க போகிறது. அதே போல் நான் ராணிப்பேட்டையில் வெங்கடேசன் ஒருத்தர், கீழ் அவதம்னு ஒரு கிராமம். அவங்க வெங்கடேசனுடைய மனைவி இறந்துடுறாங்க. 3 மகள்களை இந்த தந்தையே தாயுமாக இருந்து அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறாரு. அவருடைய பெரிய கனவு என்னென்னா மகள்களை வந்து போலீஸ் ஆக்கி பார்க்கணுன்னு. 2019ஆம் ஆண்டில் அவருடைய 3 மகள்கள் பிரீத்தி, வைஷ்ணவி, நிரஞ்சினி அப்படின்ற அந்த 3 பெண்களுமே காவலர் தேர்வில் தேர்வாகி 3 பெண்கள் ஒரே நேரத்தில் போஸ்டிங் வந்தாங்கன்னு சொன்னால் அதை விட அந்த அப்பாவுக்கு என்ன பெரிய சந்தோஷம் இருக்க போகுது. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனான விஷயம் என்னென்னா, நீதிபதியாக ஸ்ரீபதி அப்படின்னு ஒரு பெண் வந்தாங்க. 23 வயசில் நீதிபதி. அந்த பெண் பழங்குடியின பெண். ஜவ்வாது மலை, திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வாது மலை என்ற கிராமத்தை சேர்ந்த அந்த பெண் நீதிபதியானதில் என்ன தெரியுமா பெரிய விஷயம், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகிட்டு பிரசவம் நடக்குது, குழந்தை பிறக்குது. பிரசவித்த ஒரு நாளுக்கு அடுத்து, அதாவது 2வது நாளே தேர்வு எழுதுகிறார். அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்று இன்றைக்கு பழங்குடியினத்துடைய முதல் பெண் நீதிபதியாக அந்த பெண் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் பெண்களால் முடியாதது வேறு எதுவுமே கிடையாது. 19ஆம் நூற்றாண்டில் 44 பெண் புலவர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பெண்கள் இருந்திருக்கிறாங்க. இவ்வளோ ஏன் இன்றைக்கு நிலவில் சந்திராயன் பேசுகிறோம் பார்த்தீங்களா, தென் துருவத்தில் யாருமே காலடி எடுத்து வைக்காத தென் துருவத்தில் நம்ம கால் பதிச்சிருக்கோம் பெருமையாக சொல்லிக்கிறோம். அதற்கு பின்னால் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் பெருமைக்குரிய விஷயம். இந்த நாட்டில் முதல்வராக, குடியரசுத் தலைவராக, பிரதமராக, ஜனாதிபதியாக ஒரு பெண்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பெண்களால் முடியாதது வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு 2-3 விஷயம் மட்டும். பேங்க்கு சலான் ஃபில் பண்ண கற்றுக்கோங்க தயவுசெய்து. எல்லாம் பேங்க்குக்கு போங்க, பேங்க் சலான் ஃபில் பண்ண கற்றுக்கோங்க. இங்கே எத்தனை பேருக்கு ஐஆர்சிடிசி ஆப் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குன்னு எனக்கு தெரில. ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதை கற்றுக்கோங்க. அதே மாதிரி SOS ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெட் பஸ் புக் பண்ண கற்றுக்கோங்க. அதே மாதிரி நிறைய ஊர்களுக்கு பயணம் செய்யுங்க. அப்பா அம்மாவோட இல்லை யாராவது ஒரு நல்ல நண்பரோட போங்க. அந்த பயணத்தின் சம்மந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. சார் சொன்ன மாதிரி தினம் 2 நியூஸ் பேப்பர், ஒரு தமிழ் ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் தினம் படிங்க. நம்முடைய குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் என்ன வித்தியாசம், சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தின விழாவுக்கும் என்ன வித்தியாசம். ஒரு நூலகம் போங்க. மேடம் சொன்னாங்க உலகத்திலேயே தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த நூலகம் நம்ம கல்லூரியில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த லைப்ரரியை யூஸ் பண்ணுங்கள். அதை தாண்டி யாரையாவது பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன கேட்பீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்பீங்கள்ல. இனிமேல் அப்படி கேட்காதீங்க, என்ன புக்கு படிச்சிங்கன்னு கேளுங்க. யாருக்காவது படிசளிப்பதாக இருந்தால் புத்தகத்தையே பரிசாக கொடுங்கள் அப்படின்னு தெரிவித்துக்கொண்டு நிறைவாக ஒரே ஒரு செய்தியோடு என் பேச்சை நிறைவு செய்கிறேன். வெள்ளைக்காரன் நம்ம நாட்டுக்காரனை பார்த்து கேட்டானா, உங்கள் நாட்டு பெண்களுக்கெல்லாம் மேனர்ஸே கிடையாதா அப்படின்னு. அதுக்கு நம்ம நாட்டுக்காரன் சொன்னால், நீ உங்கள் நாட்டு மகாராணிக்கிட்ட கை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாப்லையாம். அதுக்கு அவர் சொன்னார், அது எப்படி முடியும், அவங்க எங்கள் நாட்டு மகாராணியாச்சு அப்படின்னாப்லையாம். அப்போ எங்கால் சொன்னான், நம்மால் சொன்னால், உன் நாட்டில் உன் மகாராணி மட்டும்தான் மகாராணி, ஆனால் எங்கள் நாட்டில் எங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொரு பெண்ணுமே மகாராணி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்படி மகாராணியாக இருக்கக்கூடிய தேசம் நீங்கள். ரொம்ப அன்போடு இரக்கத்தோடும் செயல்படுங்க.
ஏன்னா காந்தி கிட்ட வெள்ளைக்காரன் கேட்டான், உங்கள் நாட்டில் தான் எல்லா வளத்தையுமே கொள்ளையடிச்சிட்டுமே, மிச்சம் வச்சுருக்க சுதந்திரத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு. அதுக்கு காந்தி சொன்ன பதில் அழகானது. உண்மைதான், நீ என் நாட்டில் எல்லா வளத்தையும் கொள்ளையடிக்கலாம், ஆனால் யாராவது ஒருத்தர் தடிக்க விழுந்தால் இன்னொருத்தர் தாங்கி பிடிக்கிற இறக்க குணம் இருக்க வரைக்கும் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரான். ஆனால் இன்றைக்கி நமக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னின்ற சொல்ல தானே போயிட்டுருக்குது. அப்படின்ற போது யூடியூப்பில் ஒரு குழந்தை மாடியிலேருந்து கீழே விழுந்துருச்சு, பார்த்துருப்பீங்க. அந்த குழந்தைய யார் குழந்தைன்னு தெரியாமல் அங்கே இருக்கிற எல்லாம் ஆ ஊன்னு கத்துவாங்க. அங்கேருந்து அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆயிருக்காது, ஆனால் காப்பாற்றிருப்பாங்க. இது வரைக்கும் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த யூடியூப் வீடியோ அதோட முடிச்சிடுச்சுன்னு நினச்சிருப்பீங்க. அந்த குழந்தையுடைய அம்மா இப்போ உயிரோட கிடையாது. அந்த கமெண்ட்டில் போயிட்டு எல்லாருமே கேட்டிருக்கிறாங்க, யார் இவ தாய், எங்கள் பெத்த தாயா அவள் ஒரு நாய் ஊன்னு அந்த அம்மாவை போட்டு பிச்சு பிதறி எடுத்து இந்த கமெண்ட்டெல்லாம் படித்து பார்த்த அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, வாழ்க்கையே வேணாண்டான்னு சூசைட் பண்ணிக்கிச்சு. இப்போ ஒருவேளை அதே யூடியூப்பில் போயிட்டு இப்போ அந்த அம்மாவோட மனசு எப்படி இருக்குது, பரவாயில்லையா, குழந்தை அப்படி விழுந்தப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாமல் தானே இந்த தரவு நடந்திருக்குன்னு ஒரு ஆறுதலாக 4 பேர் கேட்டிருந்தா இன்றைக்கி அந்த அம்மா அந்த குழந்தைக்கு தாய்ப்பாலை கொடுத்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு வசவு சொல், ஒரே ஒரு நெகட்டிவிட்டி அந்த அம்மாவுடைய வாழ்க்கையே முடிக்க வச்சிருச்சு. இது ஏன் சொல்ல இடம் உங்களுக்கு கிடச்சிருக்கு படிக்கிறதுக்கு. ஏன்னா இட்லியோட சுவை இட்லியில் கிடையாது, தொட்டுக்கிற சட்னியில் இருக்குது. அதுபோல் நம்ம வாழ்க்கை நம்மக்கிட்ட இல்லை, சுற்றி இருக்க நல்லவர்கள்கிட்ட தான் நம்மக்கிட்ட இருக்குது. அப்படி நல்ல நட்பை இங்கே உருவாக்குவதற்கான மிகப்பெரிய உங்களுக்கு களம் அமைச்சிருக்கு. உடலுக்கு எப்படி இன்சுலின் முக்கியமோ சொல்லும் முக்கியம். அதனால் எல்லாரையும் சந்தோஷமாக பாசிட்டிவாக வளங்க. இந்த பாசிட்டிவிட்டி தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். நிறைவாக ஒரே ஒரு கதையோடு என் பேச்சை நிறைவு செய்கிறேன். இதெல்லாம் ஒரு பலத்த கைத்தல் கொடுக்கலாம். வண்டலூர் ஜூவில் ஒரு சிங்கம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? சிங்கம். அது சிங்கன்றனால ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஆட்டுக்கறி மாட்டுக்கறின்னு கொடுத்து வளர்த்துருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அந்த சிங்கத்தை என்ன பண்ணாங்களா அமெரிக்கா ஜூக்கு மாற்றினாங்க. சிங்கம் நினச்சது நம்மளை லோக்கல் வண்டலூர்லேயே நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க, இப்போ அமெரிக்கா கூப்பிட்டு போகிறாங்க நல்லா கவனிச்சுப்பாங்கன்னு நினச்ச சிங்கத்துக்கு முதல் நாள் கேரட்டும் பீட்ரூட்டும் கொடுத்துருக்காங்க. சிங்கம் நினச்சது வெள்ளிக்கிழமை போல் அப்படின்ட்டு. அடுத்த நாள் சனிக்கிழமையும் அதே கேரட் பீட்ரூட் கொடுத்துருக்குறாங்க. சரி நம்ம ஊரில் ஞாயிற்றுக்கிழமை தானே நான்வெஜ் எடுப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை கொடுப்பாங்கன்னு நினச்சிருக்காங்க. அந்த சண்டேவும் அந்த சிங்கத்துக்கு பார்த்திங்கன்னா அதே கேரட் பீட்ரூட் கொடுத்துருக்காங்க. சிங்கம் கடுப்பாயிடுச்சு. உணவு தரவரை கூப்பிட்டு கேட்டுச்சு, யோ என்ன விளையாடுறியா, நான் காட்டுக்கே ராஜா தெரியுமில்ல அப்படின்ச்சு. அதுக்கு உணவு தரவர் சொன்னார், உண்மைதான் நீ காட்டுக்கே ராஜா, ஆனால் நீ இங்கே வந்தது ஒரு குரங்கோட பாஸ்போர்ட்டில், குரங்குக்கு என்ன தர முடியுமோ அதான் உனக்கு தர முடியும்னு சொன்னாராம். அந்த சிங்கம் என்ன குரங்குன்ற போலி பாஸ்போர்ட்டில் இன்றைக்கி போயிருக்கு. அது போன்ற நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். சுற்றி இருக்கவங்க 1000 சொன்னாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நல்ல விஷயத்தை தெளிவாக செய்யுங்க. உங்களுக்கு எல்லாம் மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்கிறது என்று உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இப்போ என்ன ஏன் இங்கே கூப்பிட்டாங்க, என்ன மாதிரி நீங்கள் நாளைக்கு யாராவது ஒருத்தர் இங்கே வந்து நின்று பேசினா அதுதான் இந்த கல்லூரிக்கு பெருமை. தமிழகம் முழுக்க உலகம் முழுக்க தனலட்சுமி சீனிவாசனுடைய கல்லூரியினுடைய சாதனை பேசட்டும். மிக சிறப்பாக வரவேற்றவங்களை அத்தனை பேருக்கும் பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இளைய ரத்தம் என்ன போலியா, எழுத வேண்டும் புதிய இந்தியா. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தளம் குத்தக்க தக்கு தத்த தங்கிடத்துக்கு தரிகிடத்துக்கு தா ஜம் தக்க ஜம் ஜம் த தக்கிட்ட த தத்த ஜம் கிடத்துக்கு ஜம் த தத்தணம் த தத்தரும் த தக்கிட்ட தத்த தங்கிடத்துக்கு தரிகிடத்துக்கு தா தரி தத்த தண தத்த ருண தத்த திமி தத்த தஜம் தத்தணம் தத்தரும் தக்க திம் தக்கிடத்துக்கு தங்கிடத்துக்கு தரிகிடத்துக்கு தா திம் த தரிகிடத்துக்கு தா த ஜம் திம் தத்த ஜம் நம் தத்த ஜம் தம் தக்கிட்ட தன தத தங்கிடத்துக்கு தரிகிடத்துக்கு திம் த தரிகிடத்துக்கு த தஜம் திம் தக்க தக்கிட்ட ஜம் ஜம் தக்கிட்ட தக்க ஜம் த ஜம் ஜம் தக்கிட்ட த ஜம் கிடத்துக்கு தரிகிடத்துக்கு ததம் தரி தத ததன தரி தத தரிகிடத்துக்கு தரி தத தன தத ஜம் தரி ததன தத. పదము పరేషా
மிக சிறப்பானதொரு பரதநாட்டியத்தை வழங்கிய பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. அடிராக்கம்மா கொத்தோடு முத்து தரவோ சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி புதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன செல்ல கண்ணு விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும்
கோட்டை அம்மாளே ஆத்து புட்டான் அம்மாளே கண்ணால சிரிச்சா தன்னால அணைச்சா பின்னால கால வாரிட்டான் சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு முத்தமிட்ட நெத்தியில மார்புக்கு நெத்தியில சத்து விட தோணுதடி என்ன மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும் சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பாத்தா வச்சிடு பட்டாசே பாட்டா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட ரிண்டா நம்மோட ஹே ஹே பிரபுட்டு என்ன Good afternoon to everyone. To both honored and privileged to deliver a vote of thanks on a special occasion of Freshers' Day. First and foremost, I would love to thank our respected Chancellor Ayya, whose vision and dedication gave us a knowledge, and he created a campus not only for learning but also for providing excellence. And my lovable thanks to our chief guest advocate Arun sir, who is inspiring and motivating and guide of young mind. And my thanks to additional registrar of Dhanlakshmi Srinivasan University and principal of group of institutions. And my lovable thanks to deans, HODs, faculties, trust officials, media and press, electricians, and lovable pressures. Thank you once again.